அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டவர் ஏற்றுக்கிட்டு 17 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஏற்றுக்கிட்டு அதெல்லாம் ஆக்ட் பண்ணி விட்டாச்சு. ஒரு 10 இயர்ஸாக விட்டுட்டேன். மேலே ஆச்சு அது நடிக்கிறத விட்டு. கடைசி சீரியல் சன் டிவியில் இளவரசிக்கு ஒரு சீரியல் பண்ணேன். இளவரசிக்கு அம்மாவும் பண்ணேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நல்ல ஃபுல்லாக ஆண்டவர் இதுதான். ஆண்டவர் கேசட்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். மற்றபடி ஆண்டவர் ஊழியம் தான், மெயின் ஊழியம் தான். நல்ல சொல்லுங்க. அவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் இல்லை நமக்கு. எத்தனை பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைச்சிருக்குல்ல உலகத்தில்? எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த அம்மா சொன்னாங்க, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் சில பேர் தான். அந்த சில பேர் தான் நம்ம எல்லாரும். ஆமென் சொல்லுங்க. நான் எங்கேயோ பிறந்தேன், எங்கேயோ வளர்ந்தேன். நீங்களாம் எங்கெங்கயோ பிறந்தீங்க, எங்கேயோ வளர்ந்தீங்க. ஆனால் இன்னைக்கு சகோதர சகோதரிகள் கிறிஸ்துவுக்குள்ள. ஆமென் சொல்லுங்க. அந்த ஸ்லாகி இயேசப்பாவால் தான் நமக்கு கிடைச்சது. மற்றபடி நம்மளால இல்லை, பரத்னால மேல பராக்கிரமத்தினால் மேல என்னுடைய ஆவியானவர்களே கூடுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அழைத்த அட்லீஸ்ட் சிஸ்டருக்கும் பாஸ்டம்மாவுக்கு பாஸ்டருக்கு சபை மக்களுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்றேன். எல்லாத்துக்குமே இயேசப்பாவுக்கு கொடான் கொடி ஸ்தோத்திரம், கொடான் கொடி நன்றி. அல்லேலூயா. ஏன்னா அவர் என்னை பிரித்து எடுத்தார். இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தி இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. துதியை சொல்றதுக்கு சாட்சிகளாக வாழ்வீர்கள். உலகத்துக்கு போய் சாட்சிகளாக இருக்கிறீர்கள் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஸோ அந்த சாட்சிகளாக ஆண்டவர் நிறுத்துறதுக்கு ஆண்டவர் கொடான் ஸ்தோத்திரம். அதாவது இப்போ எல்லாமே இருக்கும். எல்லாருக்கும் என்ன முதல்ல தேவை? என்ன உலகத்தில் என்ன தேவை முதல்ல? சூப்பராக சொன்னாங்க சிஸ்டர். இது தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. சமாதானம் தான் முதல்ல தேவை. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு சிஸ்டர் சாட்சி படுதல் சொன்னாங்க. ஸோ நான் பேசாம படுத்திருந்தேன். நான் பெட்டில் சர்ச்சைக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறம் சரி குழந்தைங்கள வருவதுன்னு டக்குனு ஏசப்ப ஒரு வார்த்தையை கொடுத்தாரு எனக்கு. என்ன என்ன ஏசப்ப திடீர்னு ஒரு வார்த்தை கொடுக்குறீங்க, நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்களோ? சரி நான் சொல்லிடுறேன். என்ன சாட்சி தான் கொடுத்துருக்காங்க, என்ன அந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிற வார்த்தை நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சமாதானம் தான் கொடுத்தாங்க. அதாவது ஏசாயா 54:13 நினைக்கிறேன். எடுங்க. ஏசாயா 54:13. ஆமென். சமாதானம் பெரிதா இருக்கும். ஏன்னா எல்லாம் ஸ்கூல் பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இந்த வார்த்தையை கொடுத்தாரு எனக்கு. மத்தியான டக்குன்னு கொடுத்தாரு பாருங்க. இல்ல எவ்வளவு பேர் தெய்வம் பாரு, பேசுகிற தெய்வம் அவன். ஆமென் சொல்லுங்க. பேசாத கல்லம் மண்ணும் மரணம் இல்ல, பேசுகிற தெய்வம். இன்றைக்கும் இருக்கிறவங்க இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மட்டும் எனக்கு தூக்கி எடுக்கலன்னாக்கா அந்த பாட்டு பாடணும்னு எனக்கு அழுத எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னு தெரியல. ஆண்டவர் அழுதை கொடுத்தாரு. நன்றி நன்றி அது உள்ளவர்களாக இருக்க. அல்லேலூயா. எனக்கு தூக்கி எடுத்துக்கு என்ன நம்ம பண்றோம்? அவருக்கு ஒன்றும் கிடையாது. அந்த அழுகையின் பிரார்த்தனை, அழுகையில் ஸ்தோத்திர ஜெபம், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். உனக்காக நீ அழுகிறாய், பிறருக்காக அழுகிறாய். இல்ல ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும்? பிறருக்காக நீ அழுதான் பிடிக்கும். உனக்காக அழுகிறது ஆண்டவர் உனக்குலாம் கொடுத்துறாரு. அப்ப பிறருக்கான வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அம்மா இவ்வளவு நாள் இந்த சபை நடத்துறாங்கன்னா அர்ப்பணிச்சுட்டாங்க ஆண்டவருக்காகவே. இல்ல அப்போ நம்மள எதுக்கு தூக்கி எடுத்தார் ஆண்டவர்? அதே மாதிரி நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கா? நடிக்கலாம், என்ன வேணா பண்ணிருக்காங்க. பரதநாட்டியம் டான்ஸர், கிளாசிக்கல் டான்ஸர் தாங்க. ஸோ டான்ஸ் எல்லாம் டான்ஸ் கூட சொல்லி கொடுத்துருக்கலாம் இப்போ பசங்களை வச்சுக்கிட்டு. ஆனால் ஆண்டவர் அதுக்கு என்ன தூக்கி எடுக்கல. இந்த ஜனத்தை எனக்கு கேட்டு இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதில் தூக்கி எடுத்துருக்காரு ஆண்டவர். அப்படியே நான் இருக்க தூக்கி எடுக்கல ஆண்டவர். இதுதான் உனக்கு விதிச்சது. இதுதான் நீ நடக்கணும். மகனே மகளே, நீ நடக்க வேண்டிய வழி இதுவே, இதில் நட என்று ஆலோசனை கர்த்தராக, ஐஸ்வர்ய சம்பன்னராக, சமாதான பிரபுவாக எல்லா விதமாக நமக்கு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. சாட்சி பேர் ஆண்டவர் எதுவும் பேசிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் அவர் நினைச்சதை பேசாம விடவே மாட்டார். அவரு என்ன எதாவது முடியுமா? ஒன்றும் முடியாது. பைபிள் எனக்கு தெரியாது ஒண்ணுமே. ஆனா இந்த வசனத்துல கொடுக்கறது யாரு? ஆண்டவர் கொடுக்கிறாரு. அறிவு அவர் தான் போதிக்கணும். எல்லாம் அறிவு, ஞானம், புத்தி, அறிவு, குணம் அவர்கிட்ட தான் வருது. நன்மையான ஈவும் நன்மையான வரம் எந்த ஈவும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பேரை கொடுக்கிறதான். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும்
அல்லையா? அந்த பூர்ணமான வரம் வரணும்னா அங்கிருந்து இறங்கி வரணும். நம்ம என்ன வேணா கஷ்டப்படலாம், பிரயாசப்படலாம், இது பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் சித்தம் எதுவோ அது நடக்கும். அல்லையா? என்னை தூக்கி எடுத்தது நிஜமாக ரொம்ப பெரிய சந்தோஷப்படுறேன் நான். இதான் சிஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் நடிக்கும் போது இப்போ தான் நல்லா இருக்கீங்க. இப்போ நகையெல்லாம் போடல, அப்போல்லாம் அதை இந்த பொண்ணுங்களும் போட்டு உட்காந்துருக்கா நிறைய மோதிரம். இது மாதிரி நான் நிறைய மோதிரம் போட்டுருப்பேன். எல்லா வரைக்கும் ஓட்டையை முடிச்சு பாரு மோதிரம் 100 குழந்தைங்களாம் வச்சுருந்தேன் நான். கழுத்துல $1 தான் இருக்கும். அப்படி மோதிரம் போட்டிருப்பேன். எல்லாம் என்ன மிருதுக வாசிக்கிறேன் இத்தனை மோதிரம் போட்டிருக்கேன்னு கேட்பாங்க என்ன அந்த காலத்தில். ஸோ அந்த மாதிரி நகையெல்லாம் போட்டது என்னதான் இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்க வச்சிருக்காரு ஆண்டவர். இது பெரிய சந்தோஷம். இதுதான் எனக்கு. எல்லாம் இருந்தப்ப சமாதானம் இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஆனால் எதுவுமே இல்லை பாருங்க, ஒன்றுமே இன்னைக்கு என்கிட்ட இல்லை. ஆனால் ஆண்டவர் இருந்தார். அவர் இருந்தால் போதுமே. அவர் இருந்தால் நமக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தானே இல்லை? முழு பரலோகம் நம்ம கூட இருக்கான். ஏசப்பா கூட இருந்தாருன்னா ஸோ அவரை தவிர வேற எதுவும் வர வேண்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அம்மா சொன்ன பாருங்க, அவர் தான் வேணும், இயேசு தான் வேணும். அந்த சமாதானம் இல்லை. சரி, நான் சாட்சிக்கு போகிறேன். சாட்சி இது பேர் பெரிய சாட்சிக்கு போகிறதில்ல. கை தூக்குங்க எல்லாரும். குட்டிஸ்லாம் உங்களுக்குலாம் சாட்சி இஷ்டம் இல்லையா? கை தூக்கவே அடிங்களா? எல்லாருக்கும் இஷ்டம் தானே சாட்சினால. ஏன்னா ஆண்டவர் தூக்கி எடுத்த விதம் இருக்கு பாருங்க, அருமையான விதம். அதை அவரை போக முடியாது, யாராலையும் முடியாது. அது மாதிரி எடுக்கிறது 3 தடவை சாவுறதை எனக்கு காப்பாற்றிருக்காங்க. 3 தடவை, 1 தடவை 2 தடவை கிடையாது, 3 தடவைக்கு அப்புறம் தான் ஆண்டவர் ஏற்றிக்கிறேன் நான். அல்லேலூயா. நான் பிறந்தது வந்து சேலத்தில் சின்னதாக ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவர். அப்பா இதோ தொடர்பு சுவாமி சாட்சியும் செய்தியும் ஆசீர்வதிக்கப்படுங்க. அப்பா எல்லாத்தையும் தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறேன். நான் தாழும் உயரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். நான் பிறந்தது வந்து சேலத்தில் தரிநீரை கொடுத்துருக்கப்படுறோம். கன்னடத்துக்காரி. அப்போ வந்து எங்கள் குலதெய்வம் பெருமாள் தான் குலதெய்வமே. ஸோ இப்படி போயிட்டு இருந்துச்சு. எனக்கு 2 அக்கா 2 அண்ணன் ஒரு தங்கச்சி. அப்போ வந்து எங்கள் அம்மா அப்பா எப்போ சண்டை போட்டே இருப்பாங்க. அப்போ ரொம்ப நாளாகவே முதல் 2 குழந்தை இறந்துருச்சு. அப்போ நான் செத்தப்போ சண்டையில் எடுத்து போட்டாங்க, இந்த குழந்தை வேண்டான்னு. அப்போவே நான் தள்ளப்பட்ட கல். அதுதான் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக ஒரு சின்ன கல்லாக ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கிறார். அதுக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்போது சண்டை எதுக்கு வருது? சமாதானம் இல்லைன்னா சண்டை வரும், சமாதானம் இருந்துட்டா சண்டை வராது. ஸோ அந்த சமாதானம் அப்போவே இல்லை. நான் பிறந்து போய் அப்பா அம்மாவுக்கு இல்லை. ஸோ என்னோட முதலே தூக்கி எடுத்துக்கலாமே. ஆண்டவருக்கு அதான் நான் குடிச்சு வச்சிருக்காரு. விதைக்க ஒரு நேரம், அறுக்க ஒரு நேரம். எத்தனையோ பேர் விதைச்சிருப்பாங்க. நான் ரட்சிக்கப்படணும் இல்லை. ஆண்டவர் ஒரு நாள் ஒரு தூக்கி எடுத்தார். ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. அல்லையா? ஸோ தூக்கி போட்டாங்களா வேண்டான்ட்டு. அப்போ எங்கள் அம்மாவோட அண்ணன் பெரிய மாமா குழந்தை இல்லை, அவர் தான் என்னை வளர்த்தாரு. நீங்களாம் இப்போ நிறைய படிச்சிருக்கீங்க. நான் எவ்வளோ படிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க? 3வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். அதுக்கு மாதிரி படிக்க வைக்க வசதி இல்லை வீட்டில். கார்பரேஷன் கூட தான் படிக்க வச்சாங்க. படிக்க வைக்க வசதி இல்லைன்னு நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தங்கச்சி பாப்பா பிறந்தவொடனே அதை எடுத்துட்டு சேலத்துலேருந்து மெட்ராஸ் பண்ணிட்டாங்க, கோடம்பாக்கத்தில் வந்துட்டாங்க. அப்போ நான் எங்கள் மாமா கிட்ட சின்ன குழந்தையா இருந்துருக்காங்க, 3வது படிச்சு கையோட. அப்போ எங்கள் அப்பா நான் பார்த்ததே கிடையாது. அதான் ஏசப்பா கூடவே இருக்காரு. இல்லை எங்கள் அப்பா நான் பார்த்ததே கிடையாது, எப்போ தான் பார்க்க முடியும். ஆனால் ஏசப்பா என் கூடவே போயிருக்காரு. ஸோ எனக்கு அம்மா மேலே தான் பாசம் ஜாஸ்தி. அப்போ எங்கள் அம்மாட்ட கூட நான் அடை பிடிச்சி, மாமா கிட்ட அடை பிடிச்சி ஒரு பாட்டி குழந்தை என்னை விட்டாங்க. 3வது படிச்ச கையோட 10 வயசு கூட இருக்காரு. குழந்தை மெட்ராஸில் கோடம்பாக்கத்தில் வந்து எங்கள் அம்மா ஒரு அவளை வச்சுக்கிட்டு ஒரு வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க குழந்தை என்னை விட்டோடனே இந்த குழந்தை நல்லா இருக்கேன், இந்த குழந்தைக்கு பரதநாட்டி சொல்லிக் கொடுக்கலான்னு அந்த ஹவுஸ் ஓனர் அவங்க முதலாளி அவங்க எனக்கு பரதநாட்டி சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த டான்ஸ் மாஸ்டர் மூலியமாக தான் கணேஷ் எங்களுக்கு அறிமுகமானார். ஏன்னா அம்மா தங்கச்சி என்ன 3 பேர் அவர் தான். அப்போ 81க்கு முன்னாடி இருந்து 81வது வருஷம் 1981 அதுக்கு முன்னாடி தான் அவரை வச்சு காப்பாற்றணும் அப்போ இருந்து. ஸோ அவர் எங்களுக்கு 3 பேர் எங்களை போய் வச்சு நான் வந்து என்ன அவர்கிட்ட சில வயசு கூட வரல, சின்ன பொண்ணு வளர்ந்தார். அப்போ இவர் தான் கணேஷ் தான் எனக்கு எல்லாமே அவர்கிட்ட வளர்ந்துருந்தது. அப்படியே 81 மேடை நாடகம் நடிக்க ஆரம்பித்தேன். 82 சென்னை தொலைக்காட்சி நாடகம் நடிக்கிறேன். செவ்வாய்க்கிழமை நாடகம்லாம் போடுவாங்க, நிறைய பேர் பார்த்துருக்கோம். டியூஸ்டே ட்ராமாஸ்ன்னு போடுவாங்க. அது அப்புறம் திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மதுரை சட்ட திரைப்பட படத்தில் பண்ணேன். கை நாட்டு இளைஞர்கள் கல்லூரியின் கதை, ஒரு வசந்த கீதம், வசந்தத்துக்கு ஒரு வானவில்,
பிதாமகன், ஜென்டில்மேன், நிறைய படங்கள், இளைஞரணி, எல்லா செகண்ட் ஹீரோயின் கேரக்டர், எல்லாமே கேரக்டர் ரோல்ஸ், டிவியில் ஹீரோயின் எல்லா கேரக்டரும் பண்ணிட்டு இருந்தேன். 4 வேலைக்காரங்க, 4 கார் இருக்கும். எந்த வசதியில் குறைச்சல வைக்கல. கணேஷ் நல்லபடியாக தான் பார்த்துக்கிட்டாரு. ஏன்னா என்னை விட அவர் ஒரு 35 வயசு 40 வயசு பெரியவர். எல்லாரும் வந்து இங்கே வெளில போனோம்னாக்கா அதுதான் அங்கலான்னு தான் கேட்பாங்க, வேற ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அப்பாவா அங்கலான்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட வயசு வித்தியாசம் அவருக்கு எனக்கும். அவர் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். இவர் தான் எனக்கு உலகமே அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு 81 மேடை நாடகம், டெய்லி ட்ராமா போவோம், வருவேன். டிவி சீரியல், படங்கள், ஹிந்தி படம், ஹிந்தி இங்கிலீஷ் டியூஷன் மட்டும் வச்சு கற்றுக்கிட்டேன். அதுக்கு மேலே நான் படிக்கவே இல்லை, அந்த 3வது படித்த கையோட. ஸோ அதுக்கப்புறம் படிக்க டைமும் கிடையாது. ஏன்னா டான்ஸர், நிறைய பரதநாட்டிய டான்ஸர், கிளாசிக்கல் டான்ஸ், நிறைய ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது, இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்போ இவர் தான் பலமுறை வாழ்ந்துட்டு இருந்தேன். எல்லா வசதிக்கும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, போகாமல் வருவேன். அப்போது என் தங்கச்சி, நான் வந்து அவர் தான் உலகம் வாழ்ந்துட்டு கல்யாணம் பண்ணல அப்புறம் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஸோ என் தங்கச்சி விரும்பிடாரு. ஒரு நாள் நான் ட்ராமா உங்கள் மாதிரி பிடிக்கும், மேடை நாடகம், பூர்ண விஸ்வநாதன் சார் நிறைய ட்ரூபில் நடிச்சிருக்கேன். மேடை நாடகம் அப்படி உடைச்சிருக்கேன் பாருங்க. அதுதான் எனக்கு ஆண்டவருக்கு கட்டத்தில் ஒன்றுமே வேண்டான்னு விட்டுட்டு ஆண்டவருக்காக மட்டும் இருக்கேன். ஏன்னா உலகத்துக்காக உடைச்சி ஓடி அப்படி உடைச்சி நிறைய சம்பாதிச்சிருக்கேன். ஸோ ஒரு நாள் ட்ராமா முடிச்சுட்டு வரேன். வந்தோம்னா என் ரூம் மாடியில் இருக்கும். இவர் பார்க்கறதுக்கு போனேன், கணேஷை பார்க்கறதுக்கு. ட்ராமா முடிச்சு கையோட போனால் என் பெட்ரூம்லேருந்து என் தங்கச்சி அவரோட பெட்ரூம்லேருந்து வெளில வந்தாங்க. அவன் தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு, எதோ தப்பாடிட்டு வராங்க 2 பேரும் பிடிச்சி பிடிச்சாங்க. அப்போது என்னடா, நான் வந்து அவர் தான் உலகம் வாழ்ந்துருக்கேன், எப்படி என்னை விட்டு எப்படி அவ்வளோ விரும்புவார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அன்றைக்கி நைட்டு எங்கள் மாமா அப்போ தான் ஊரில் தூக்க மாத்திர அம்மாவுக்கு நிறைய அட்டே வாங்கி கொடுத்துருந்தாரு. 86வது வருஷம். ஸோ அந்த தூக்க மாத்திரை 2 அட்டே 3 அட்டே போட்டிருக்கேன். ட்ரிங்க்ஸ் நிறைய குடிப்பார். எனக்கு அந்த பழங்கள் எல்லாரும் ட்ரிங்க்ஸ் குடிப்பார். பெண்கள் சகவாசம் ரொம்ப நிறைய பேர் பெண்கள் கூட தொடர்பு வச்சுருப்பார். கணேஷ் எல்லாம் கேட்க முடியாது, நான் சின்ன குழந்தை என்னை காப்பாற்றுறாரு, அவர் தான் உலகம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ தங்கச்சி விரும்பினோட தான் எனக்கு அந்த மனசை விட்டு போச்சு. உடனே தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு இப்போ தூக்க மாத்திரை 3 அட்டை தூக்க மாத்திரை போட்டேன். எவ்வளோ இருக்கும் ஒரு அட்டையில்? அது போட்டுட்டு கையை கிரிக்கிட்டேன். அந்த கோடு இருக்கு பாருங்க கையில், தெரியுதா கோடு? எல்லாருக்கும் தெரியுதா? 3 கோடு போட்டேன். 86லேயே போயிருக்கணும், உயிர் போயிருந்தா. 3 கோடு போட்டேன். 3 கோடு எடுத்து கீறிக்கிட்டு தூக்க மாத்திரை போட்டு ட்ரிங்க்ஸ் பிராண்டி அதை எடுத்து குடித்தாங்க. அதை குடிச்சா யார் செத்து போவான்னு சொன்னான்னு எனக்கு தெரியல. அதையும் குடிச்சிட்டு 3 பண்ணியாச்சு. 3 பண்ணிட்டு செத்து போயிட்டு முடிவு பண்ணிச்சா. அண்ணன் பசங்க 2 பேர் குழந்தை வளர்த்தாங்க. ஆனால் அண்ணி வீட்டு விட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தைங்க கீழே படுத்துருந்தாங்க. குட்டி குட்டி பசங்க இவ்வளோ வயசு தான் இருக்கும். பெரிய சின்ன குழந்தை அவ்வளோமா இருக்கும். ஸோ நடக்கிற வயசில் வந்து நான் கொஞ்சம் பெரிய ஒருத்தன், அவ்வளோதான். ஸோ இந்த குழந்தைங்களை பார்த்து சேர்த்துலாம் கீழே வந்திருக்கேன். இல்லைன்னா அன்றைக்கே உயிர் போயிருக்கும். நாங்கள் ரூம்லேயே படுத்துருந்தேன்னாக்கா. ஸோ ஹாஸ்பிட்டல் சேர்த்து காப்பாற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கோயிலில் போய் கல்யாணம் பண்ணார். 86ல் ஒரு கோயிலில் போய் கல்யாணம் பண்ணார். நான் கடைசி வரைக்கும் நல்ல வச்சு பார்த்துருக்கேன். ஆனால் கடைசி வரைக்கும் யார் நம்ம கூட வரும்போது சொல்லுங்க, இயேசு மட்டும்தான் கூட வருவார். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. அல்லையா? ஸோ காப்பாற்றி விட்டாங்க. கோயில் போய் கல்யாணம் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சமாதானமே கிடையாது. டெய்லி 2 மணி தான் வீட்டுக்கு வந்து படுப்பார். நிறைய பெண்கள் கூட தொடர்பு. தங்கச்சிகள் போய் வேறு வீட்டில் வச்சுட்டாரு. அம்மாவும் தங்கச்சியும் அங்கே இருந்தாங்க. நான் இங்கே இருந்தேன். எல்லாம் கூட்டம் நிறையா இருக்கும். 4 வேலைக்காரங்க எல்லாருக்கும் சமைச்சு போடுறது. அதுதான் ஃபுல்லாக அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்படி போயிட்டு இருந்துச்சு. சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நம்ம என்ன அதுக்கப்புறம் நான் 86லேருந்து 98 வரைக்கும் அவர் கூட வாழ்ந்தேன். வேறு ஜாயி 86 98 வாழ்ந்தேன். அந்த அத்தனை வருஷத்தில் நான் சம்பாதிச்ச காசில் ஏன்னா நிறைய ஹிந்தி படங்கள் பண்ணியிருக்கேன், மலையாள படம், தெலுங்கு படம் பண்ணியிருக்கேன், சீரியல்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அந்த படத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தேன். 100 படங்களுக்கு மேலே சேர்த்தேன். கொஞ்சம் அப்பா என்ன தங்க வேலை கம்மி தானே, 4000 to 7000 தான் ஒரு பவுன் அப்போ. ஸோ 100 பவுனுக்கு மேலே நகை சம்பாதிக்கிற சார் டக்கு நகையை வாங்கி சேர்த்தேன். ஸ்ரீபெரும்புதூர் பள்ளிகள் நல்லா வாங்கி போட்டிருந்தேன். எனக்குன்னு ஒரு காரம் இருக்குது. அவர் கார் தானே 4 காரம், அப்படியே எனக்குன்னு ஒரு காரை வாங்கினேன். ஸோ இப்படி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து சமாதானம் இல்லை. ஆனால் அவர் கூட தான் இருக்கேன், சமாதானம் கிடையாது எனக்கு. அப்போ இந்த கோயிலாக சுற்றுவேன். அப்போ கூட்டு போவார் கோயிலுக்கு. போயிட்டு வந்து வேறு எங்கேயும் வெளில போக மாட்டாங்க. ஏன்னா அப்பாவான்னு கேட்பாங்க, மாமாவான்னு கேட்பாங்க, கணவரான்னு கேட்க மாட்டாங்க. அவ்வளோ வயசு வித்தியாசம் அவருக்கு எனக்கு. ஸோ இப்படி போயிட்டு இருந்து 98 சமாதானம் இந்த ஷூட்டிங் பண்ண அழுதுட்டு வந்திருப்பேன். ஏன்னா
ஒன்றுமே இல்லை. என்ன இருக்குது லைஃப்பில் தெரியல, எல்லாம் இருக்குது. ஆனால் வீட்டில் சமாதானம் இருந்தால் தானே சமாதான பிரபு நம்ம உள்ளுக்குள்ள வரணும். எவ்வளோ இருந்தாலும் சரி சமாதானம் இல்லைன்னா அந்த காசுலாம் வேஸ்ட் தானே. இல்லை அன்பு, இன்னொன்று அன்பும் இருக்கணும். உண்மையான அன்பு யாருன்னு இருக்கு? ஏசப்பாக்க மட்டும் தான் இருக்கு. நீ இருக்கிற வண்ணமா வா, அப்படியே உங்ககிட்ட எது இருக்கு இல்லைன்னு பார்த்து பழகிறவர் நம்ம ஏசப்பா இல்லை. ஆமாம் சொல்லுங்க. எது நீ இருக்கோ இல்லையா மகளே மகனே நீ ஏன் பிள்ளை, ஏன் மக இல்ல அப்படி சொல்றாங்க. சமாதானம் சொல்லிங்க. அர்ச்சனா, மோகினி, ரேகா இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு சினிமா ஃபீல்டில். நம்ம அர்ச்சனாக்கெல்லாம் என்னோட கதை தெரியும், ஏன்னா அவங்க எல்லாம் பேசியிருக்கேன் நான். ஸோ எல்லாமே சொல்லுவாங்க நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடுறீங்க, தமிழ் பேசுகிறீங்க. ஏன்னா ராஜராஜ நான் தான் உதவி பண்ணுவேன், நந்தினி கேரக்டர் நான் தான் பண்ணுவேன் ஸ்டேஜில். ஸோ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ எல்லாம் சொல்லுவாங்க தனியாகவே வாழாமல் நீ ஏன் கொஞ்சம் கஷ்டப்படுற, எதுக்கு சூசைட் பண்ணிக்கார போனேன் அப்போவே கேட்டு எல்லாம் திட்டினாங்க. அப்போ எனக்கு தோணுது அப்படிக்கு சரி பல்ல கடிச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு குழந்தைங்க இல்லை, அந்த சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஸோ இப்படி 98 என்ன பண்ணேனாக்கா அது வரைக்கும் வாழ்ந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அப்படி இருக்கணும்னு தோணல. நம்ம விட்டு போயிடலாம், இவ்வளோ வருஷம் எடுத்துட்டோம், நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்படி என் ஃப்ரெண்டுக்கு என் கதையெல்லாம் சொன்னேன். 83 கூட ஆக்ட் பண்ணுவேன். அப்போ நாங்கள் அடைய ஜீசஸ் கார்ஸ் பக்கத்தில் இருந்தோம். எதுக்கு தெரியும் அடைய ஜீசஸ் கார்ஸ் நம்ம ஊருக்கு தெரியும் கண்டிப்பாக. அங்கே ராஜா அண்ணாமலை பார்த்தா 87 97 வரைக்கும் வாழ்ந்தேன். அப்போ ஜீசஸ் கார்ஸ் நிறைய ஆக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போ தெரியாது ஆண்டவர் யாருன்னு. அப்போ ஜீசஸ் கார்ஸ் ட்ரை பண்ணுவாங்க, பேர் எழுதி வச்சு. ஆமென் சொல்லுங்க. அந்த ஜெபம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கேட்கப்படும். ஆமென் இல்லையா? தெரியாது இல்லை, நமக்கு தெரியாது இல்லை. ஜெபம் அமர்ந்து ஜெபம் பண்ணி எழுதி பிரகாசி, அதான் நான் சொல்லுவேன். ஸோ அங்கேருந்து அப்போ என் ஃப்ரெண்டுகிட்ட கதையில் சொன்ன அவன் சொன்னா சரி சாந்தி நீ வா. எனக்கு கோடம்பாக்கத்தில் படையாக இருக்கும். கோடம்பாக்கத்தில் எனக்கு ஒரு வீடு இருக்கு, நீ வா நான் வச்சு பார்த்துக்கிறேன். ஃப்ரெண்டு நமக்கு அப்பா அம்மா தங்கச்சி கணவர் யாருமே சரியில்லை, ஃப்ரெண்டாவது நிலைமை வச்சு காப்பாற்ற நம்பி கொஞ்சம் நகை விற்று ஒரு 2 lakhs ஒரு 4 lakhs கொடுத்துட்டு லீஸுக்கு போயிட்டேன். அப்போ நான் அவள் தான் எல்லாம் பார்த்துக்கிட்டான். ஃப்ரெண்டு அம்மா தங்கச்சி அப்படின்னு நான் போயிட்டேன். நான் தனியாக போய்க்கிறேன், நீ வாழ்ந்துருக்கோம். அப்போ எல்லாரும் கேட்பாங்க எப்படி தங்கச்சி விட்டு வந்தீங்க கடன் பண்ணி விட்டுட்டு அப்படி நான் தெரியல. எடுங்க இந்த சமாதானம் பண்ண தூக்கிட்டு எனக்கு போகிற தெரியுமா தெரியாது இல்லை. அந்த எண்ணெல்லாம் அவள் கொடுத்துருந்தாரு ஏசப்பா தான் எல்லாமே. ஸோ அவள் தான் 3 வருஷம் அவள் கூட போயிருந்தேன். செக்கு கையில் போட்டு கொடுப்பேன், பேங்கில் போடுறது இருக்குது, எல்லாம் பணம் எல்லாமே அவள் தான், எல்லாமே அவள் தான் பார்த்துக்கோ பிஏ மாதிரி எல்லாமே 6 நாள் அவள். ஸோ அவள் நம்பி இருந்தேன். என்னோட காருக்கு 4 லட்சம் போட்டு ஒரு கார் வாங்கியிருந்தேன். அதுக்கு ஒரு நல்ல கட்ட வேண்டியிருந்துச்சு. அது மாதம் கொடுத்து கட்ட சொல்லியிருந்தேன். அது கட்டாமல் ஏமாந்துருக்கிறான் ஃப்ரெண்டு. தெரியாது கைக்கு போட்டு செக்கு எவ்வளோ போனால் எடுக்கிறான்னு தெரியாது. நகை கொண்டு போய் ஏதோ நகை வைக்கிற சொன்னால் அது எவ்வளோ கொடுத்தான்னு தெரியாது. அந்த பைசா எடுத்து கட்டினேன், அது கட்டினேன்வா இப்படி. ஆனால் எல்லாரும் சொன்ன சரி சந்தலாமா எல்லாரும் நிறைய ஆர்டிஸ்ட் தான் சொல்லுவாங்க சாந்தி நீ கையெழுத்து கொண்டு போட்டு பாரு அவள் என்ன போனால் எடுக்கிறான்னு பாரு. இல்லைக்கா ஃப்ரெண்டை நான் நம்புறேன். ஸோ எல்லாரும் நம்புவேன் நான். நம்ம எப்படி அவங்க தான் பிறகு உன்னை போல பிறகு நேசித்து ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, அப்படிதான் நான் என்ன போல தான் இருப்பாங்க நினைப்பேன். ஆனால் அப்படி இல்லை. ஏசப்பா தனி மனிதர் இருக்காரு, ஒரு வேறுபட்டவர். அவரை போல அன்பு, அவரை போல ஒரு பொறுமை யாருமே கிடையாது உலகத்துல. அல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு 3 வருஷம் இருந்தால் அந்த காரை அங்கே போய் முடிஞ்சிடுச்சு 1 lakh கட்டுறதுனால. அப்போதான் நம்ம ஃப்ரெண்டை நான் 4 கோடி போட்டு அவளுக்கு 2 கோடி எடுத்து கொடுப்பேன். முத்து போகல மணி போட்டிருப்பேன் 2 லைனு, அதில் கட் பண்ணி ஒன்று கொடுப்பேன். தங்கத்தை மதிக்கவே மாட்டேன். அதான் ஆண்டவரை மதிச்சு தூக்கியிருக்கிறது. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. யாரு? இயேசு. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே. அதான் மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவை சுமந்தார் அவரு. அதுக்கு தான் வேற எதுக்கும் சிலுவை சுமக்கல. இல்லையா? ஸோ அவங்ககிட்ட அப்போ இப்படி நம்ம எல்லாமே கொடுத்தவன். அப்போ ஏன் என் ஃப்ரெண்டு ஏமாத்துறேன்? அதான் எல்லாம் உலகத்தில் என்ன எதிர்பார்ப்பாங்க? பணம் எதிர்பார்ப்பாங்க. கலர் இருந்தால் வேஸ்ட் தான் சிஸ்டர். நான் சினிமா துறைக்கு நான் வேஸ்ட்டான ஆள் இல்லை, கலரில் வேஸ்ட்டு. ஏன்னா எதுக்குமே ஒத்துக்க மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால ஆண்டவர் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கா இவ. அப்போ இவளை தூக்கி எடுத்து அநேகத்தின் மேல் ஆசீர்வாதம் வைக்கணும். அநேகம் என்ன நமக்கு ஆசீர்வாதம்? 10 மக்கள் ஆசீர்வாதம். இல்லையா? ஸோ அவங்க அவளை விட்டு வர கலர் விட்டு கூட இருந்து இவங்க 3 வருஷம் இருந்துட்டு இவருக்கு எஸ்கேப் ஆக. அப்போ கார் கிடையாது,
கொஞ்சம் நகை போயிடுச்சு. அந்த 4 லட்சத்தையும் வேகமாக அப்படியே இது பண்ணிட்டா, இது கட்டினா அது கட்டின்னு சொல்லிட்டு அதுவும் அவுட்டு. அப்புறம் மாதம் வாடகை 4000 கேட்டு வாங்கிட்டேன், அதுவும் கொடுத்தேன். லூஸ் தானே கொடுக்கும் அப்படி, லீஸுக்கு கொடுத்துருக்கல, வாடகையாக கொடுப்பாங்களா, நான் கொடுத்தா கேட்கலாம். அதுதான் பைத்தியம். அதனால தான் ஆண்டர் பிடிச்சிருக்கு இந்த பைத்தியத்தை ஞானிகளே ஆண்டர் தெரிந்து கொள்கிறாராம் உலகத்தில். யார் பைத்தியமாக இருக்காங்க அவனதான் தெரிஞ்சுக்கிறார் ஆண்டர். நல்லவங்க அவங்களுக்கு தேவையில்லை. தீவிர ரட்சிக்கவே ஆண்டர் வந்தார், பாவிலை ரட்சிக்கவே ஆண்டர் உலகத்தில் மனிதனாக அவதரித்து மறித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் இருக்கிறது தெய்வம் அவர். ஸோ அவங்ககிட்ட வந்தோடனே ஒரு வீடு வாடகை தேடிட்டு இருக்கேன். ஆட்டோவில் ஏறி சாலை கிராமத்தில் இங்கே இருக்கிற அதே ஏரியாவில் தான். அப்போது ஒரு அம்மா மாடியில் டூலெட் போட்டுருச்சு. போய் கேட்குறேன் தனியாக. ஆமாம், நான் அவங்க பார்த்தோன்னா ஒரே ஷாக்காக உங்களுக்கு. எப்போ நான் சொல்கிறேன் 2001 சொல்கிறேன். ஆமாம், 99 அவங்ககிட்ட போனால் 2001 அவங்க சொல்லல. ஸோ 2001 தேடிட்டு இருக்கேன் வீடு. அப்போ கூட இல்லை நீங்கள் இங்கே வந்துருக்கீங்க, நான் உங்கள் ஃபேன் அப்படின்றாங்க அந்த அம்மா. இல்லைம்மா நான் தனியாக தான் இருக்கேன், வீடு வாடகைக்கு வேணும்னு கேட்டேன். சரின்னு சொல்லிட்டு 2000 ரூபா வாடகைமா 20,000 அட்வான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு அந்த வீடு கொடுத்தாங்க. டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் மாடியில். அந்த வீட்டில் போய் ஒரு வருஷம் இருந்தேன். தனியாக தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், எல்லாமே இதெல்லாம் தனியாக தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தனியாக இருக்கோம், அப்பப்போ வீடு வாடகை தேடி போக முடியாது, நமக்குன்னு ஒரு சொந்த ஃப்ளாட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் 17 வருஷம் டியூ கட்டணும். மாதம் 7,000 ரூபா கட்டி சேர்த்துக்கலாம் அப்படின்னு 2 lakhs நகை கொடுத்து 2 lakhs கொடுத்துட்டு அந்த சொந்த ஃப்ளாட் ஒன்று வாங்கினேன். அங்கே போயாச்சு. எப்போ 98 கணேஷ் வீட்டு வந்தேன், 2001 ஃப்ரெண்டு வீட்டு வந்தேன், 2002 புது ஃப்ளாட்டுக்கு போயாச்சு. அப்போ தான் ஃபாரின் போயிட்டு வரோம், அமெரிக்காலாம் போயிட்டு வந்தேன் ராஜராஜ சோழனுக்காக. அங்கே போய் ட்ராமாலாம் போட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போனோம்னா வந்து அம்மா தங்கச்சி எல்லோரும் வந்துருந்தாங்க 2002. அப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கல்யாண வாழ்க்கை ஷூட்டிங் போகிறது வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. 2004 ஆச்சு, கணேஷ் இறந்துட்டார். ஏன்னா என்னோட பெரியவர் குடிச்சு மஞ்சக்காமலை வந்து உடல் வந்து இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் எனக்கு அடக்கம் பண்ணிட்டு மறுபடியும் வளர்த்து போயிட்டு 2004 அப்புறம் 2006 வரைக்கும் ஷூட்டிங் போகிறது வந்து அந்த வீட்டிலே இருந்துட்டாங்க. மாதம் பைசா கட்டிட்டு அப்படி. ஸோ 2006 என்னாச்சுனாக்கா ஒருத்தர் சொன்னால் இது மாதிரி நீ வந்து நடிகை தனியாக இந்த மெட்ராஸில் வாழ முடியாது, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா. எனக்கு 2வது வாழ்க்கை வேணான்னு தான் நினச்சி, இருந்தாலும் அவர் நானும் விரும்பி வடபழனி முருகன் கோயிலில் போய் கல்யாணம் பண்ணோம். கடைசியில் நல்லபடியே பார்த்து வேண்டாரு. ஏன்னா குழந்தைங்கள கணவர் இருந்தார், ஒரு கல்யாணம் தப்பு இல்லைன்னு சொன்னதுனால பண்ணோம். பாடல் அறியல. ஸோ அப்போ கல்யாணம் பண்ணோம். அது கல்யாணம் பண்ணிட்டு போய் தான் கலைமாமணி அவார்டு வாங்குறேன். ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர். அப்போ அவங்க கையில் கலைமாமணி அவார்டு வாங்குறேன். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சு. எங்கள் நகையெல்லாம் அவர் எடுத்து போய் விற்பார், பொருளை கொண்டு போய் விற்றுருவார். அவர் குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு. நான் காசு கொடுப்பேன் அவருக்கு. என்னோட பணத்தை சாப்பிட்டு இருந்தார். அவர் சம்பாதிச்சு பணம் கொடுக்க மாட்டார். ஸோ என்னோட காசில் வாழ்ந்துட்டு இருந்தார். 6 மாதம் கூட வாழலைங்க. 2006 கல்யாணம் பண்ணி 6 மாதம் கூட வாழல. நான் அவர் கருப்பாக இருக்கேன், நான் கலராக இருக்கேன். சந்தேகப்படுவார் என்ன, எங்கே போய் ஷூட்டிங் பண்ணுறது, எங்கே போய் சுற்றிட்டு வரேன், நீ ஷூட்டிங் போல எங்கே போயிட்டு வரேன், இப்படி சந்தேகப்படுறது. அடிக்கிறதுல அடிக்க ஆரம்பித்தார். அடியில் நம்ம கணேஷ்கிட்ட எப்போ ஒரு நாள் தான் வாங்கினதே கிடையாது. ஏன்னா இவர் வந்து அடிக்க ஆரம்பிச்சு சந்தேகப்பட ஆரம்பித்தார். பொருளை கொண்டு போய் நகையை எல்லாம் கொண்டு போய் விற்றுருவார். அது கேட்டால் அதுக்கு அடி வந்தேன், வீரசாமி சொல்கிறேன் அதுக்கு அடி வந்தேன். இப்படி நான் மூக்கத்துலேருந்து இந்த மேல் காலத்துலேருந்து எல்லாம் போட்டுருப்பேன். எல்லா நகையும் கேட்டு வச்சுருப்பேன், நிறையா இருக்கும் வச்சுருப்பேன். எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போய் அந்த சாரி வச்சுட்டு வந்தால் தான் அது எடுத்துகிட்டு போய் இருக்கிறதுக்காக என்கிட்ட சண்டை போட்டு வாங்கி அதெல்லாம் கொண்டு போய் விற்பார். கேட்டால் அதுக்கு அடி வந்து இப்படி சந்தேகம் வேறோட கண்டிப்பாக இருக்கும் மூஞ்சிலாம். அப்போது என்ன கண்டிப்பாக இருக்குன்னு கேட்பாங்க, கீழே விழுந்துட்டேன் ஏதோ ஒன்று சொல்லுவோம். அப்படி ஆரம்பத்தில் அப்படி டார்ச்சரான வழக்கம் இருந்தேன். அப்போ ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் வரேன். அப்போ முகூர்த்தம், நாணயம், சொர்க்கம் நிறைய சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். ஏவிஎம் சீரியல் நிறையா. ஸோ முடிச்சுட்டு நான் 9 மணிக்கு வருவேன் வீட்டுக்கு. 9 மணிக்கு தான் ஷூட்டிங் முடியும். 9 மணிக்கு அவங்க காரில் தான் வந்து வீட்டில் இறங்குறேன். ஃபுல் குடியில் இருந்தார். குடிச்சிட்டு அடிச்சு எனக்கு கீழே தள்ளி என் சந்தேகம் கூட கத்தி எடுத்து கொலையை கொண்டு வந்துடுறாரு. 2வது சாவுது. 2வது ஃபஸ்ட்டு வந்து பிளேட் எடுத்துக்கிட்டு 2வது இவர் கொலை பண்ண வந்தது என்ன. அப்போ ஏதோ தைரியத்தில் இந்த அவர் தள்ளி விட்டு இந்த சிங்கிள் பெட்ரூமில் தள்ளி வெளியில் கதை தப்பா பண்ணேன். தைரியம் வந்துச்சு எப்படியும் வித்திர போகிறாருன்ட்டு. ஏன்னா ஃபுல் குடியில் இருக்கார். இவ்வளோ பேர் கத்தி, சில்வர் கத்தி. ஸோ அவன் என் ஃப்ரெண்டுக்கு பண்ணிக்கிறேன். தீபிகா பிருந்தா எங்களை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவளுக்கு அடிக்கிறேன். தீபிகா என்ன ரிக்வஸ்ட் அடிக்கிறேன், பயமாக இருக்கு வாடிட்டு கூப்பிட்டேன். அவள் வந்து ஹாலில் வந்து அவள் போயிட்டா. அவள் ஷூட்டிங் போகிறாங்க. நீ ஹால்லே கதவை திறக்காத, நீ காலையில் கதவை திறந்து கொண்டு போயிட்டான். ஏன் காலையில் வந்து கதவை தட்டிகிட்டே நான் திறக்கவே இல்லை. அப்புறம் காலையில் கதவை தான் கால் வந்துருந்தார். நான் திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன். எப்போ என்னை கொலை பண்ணுறவோ பண்ணிட்டா இனிமேல் அவரோட வாழ முடியுமா? முடியாது. சரி அவரை எப்படியாவது இது பண்ணி விட்டுறணும்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணல. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருந்தா மாட்டிருப்பேன். கோர்ட்டு கேஸுங்க
அதில் கூட ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு. ஆமென் சொல்லுங்க. ஸோ அந்த அவர் எப்படியாவது அம்மாட்டில் பேசி எங்கள் அண்ணன் பசங்க வந்து அப்போ தான் அவனுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்படியே அவங்களெல்லாம் சேர்ந்தா பண்ணி வச்சாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களே பிரித்து விட்டாங்க. என்ன பிரித்து விட்டுருப்போ அவங்களே வாழ்ந்துட்டோம். எங்கள் அத்தையை வாழ்ந்துட்டு அவங்க சொல்லிட்டோம் அண்ணன் பையன். ஸோ இப்படி தனியாக வாழ்ந்து அப்போ அவர் விட்டதுக்கப்புறம் இன்னும் என்னாச்சு, சமாதானம் கிடையாது. அடுத்த சமாதானம் நகையெல்லாம் விற்று கோயிலுக்கு போவேன். காசி, ராமேஸ்வரம், ஹரித்வார், ரிஷிகேஷ், பத்ரிநாத், கேதார்நாத், போகாத கோயில் கிடையாது, தேடாத இடம் கிடையாது, தேடாத சாமிகள் கிடையாது. வீட்டில் ஐயரே வீட்டில் வந்து பூஜை பண்ணுவார். அவ்வளோ பெரிய பக்தி. பக்திகள் கட்ட தமக்காக தெரிந்து கொள்கிறாராம். என்னவோ பக்தியை போய் இன்னும் போட்டுட்டு இருக்காங்க ஜனங்க. உண்மையை தமிழுக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நல்லதுயா. ஸோ அதை அப்படி சுற்றுறார். கங்கையில் போய் அறாமத்தை அழுதுருக்கார். பிண்டம் பிடிச்சி சிராதம் பண்ணிட்டு கங்கை ஒரு பெண் நதின்றாங்க. அந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணு மேலே இறக்கப்படல. எப்படி இருக்கும்? கண்ணிருந்து காணாது, வாயிலிருந்து பேசாது, மூக்கிருந்து நுகராது, கால்கள் இருந்தும் நடவாது. நான் இப்போ தூக்கிட்டு தான் போகணும். ஆனால் நம்மளை தூக்கி சுமக்கிறவர் இயேசு மகாராஜ். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு தேவனுக்கு நம்ம தான் கொடுத்து வச்சிருக்கிறோம். அவர் கொடுத்து வைக்கல, நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம். அவரை தெய்வமா அடைய, எல்லாமுமாக அடைய. அல்லேலூயா. ஸோ கங்கையில் வந்து அப்படி தண்ணி ஊற்றுது எனக்கு. என்ன அப்படி அழுகிறேன் அது துடைக்கிறதுக்கு. இன்னைக்கு நான் தண்ணியை படிச்சு இதை ஆனந்த கண்ணு அப்பத்துக்கு எடுத்தாரு. அந்த பாட்டை கேட்டோன்னு அப்படி ஒரு அழுகு வந்துச்சு. இது வந்து உடனே நான் மாறிட்டேன். உடனே சிரிச்சேன். அது கூட சிரிப்பே வரலையே. திரும்பி நான் கிட்ட பார்த்தா அதே சமாதான குறைவு தான் இருக்கும். ஒன்றுமே இருக்காது. அப்போ செப்டம்பர் 26 பிறந்தாங்க. செப்டம்பர் 22. ஸோ எனக்கு வேன் வச்சு கூப்பிட்டு போகிறோம். போய் திருவாக்கரையில் ஒரு இடம் இருக்குது. எது பேர் தெரியும்? திருவக்கரை இந்து சாதனை உங்களுக்கு தெரியும். திருவக்கரையில் ஒரு வக்கரக்காளியம்மன் ஒன்று இருக்குது. அங்கே கூப்பிட்டு போவோம். போய் அபிஷேகம் பண்ணி வச்சு எனக்கு சாப்பாடு பண்ணி வேலையில் கூப்பிட்டு போவேன். என் காரில் நான் போயிடுவேன். அப்படி கோயில் சுற்றுவேன். அப்படி தெய்வத்தை தேடு 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 தேடினால் கண்டடைவீர்கள். தேடணும். தெய்வம் யாருன்னு தேடணும். தேடினா நான் அப்போ ஆனால் தேடிட்டே தான் இருந்தேன். இதுதான் எல்லாமே பண்ணுவேன். ஸோ காசிலாம் போயிட்டு வந்தால் கூட அது சமாதானம் இல்லை. ஏன் நம்ம இப்படி அபிஷேகம் பண்ணுறாங்க? இப்படி எல்லாத்தையும் கொட்டுறாங்களே, பால், மோர், நெய் எல்லாத்தையும் வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. ஏன் அங்கிருந்து பவர் வரலன்னு பார்ப்போம். ஆண்டவர் அறியாதப்போ பவர் பார்த்துருக்கேன். எந்த பவர் எது பார்த்துருக்கிறேன்? ஆவியான பவர் எனக்குள்ளே. அப்புறம் அந்த பாட்டு பாடுங்க. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு அந்த பயாவி அணுகுவதில்லை. அவன் சொல்லுங்க. பவராவி வந்துட்டா பயாவி எல்லாம் ஓடும். அவன் அல்லேலூயா. ஸோ அப்போ சமாதானம் இருக்காது. ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. கேள்விக்கு பதில் கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டா பதில் உடனே உண்டு. உடனே தீர்வு உண்டு, பதில் உண்டு. கேட்கணும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார். தேடுங்கள், கண்டறிவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும். இதை கதை தட்டார் ஆண்டவர் நின்றுகிட்டு யாரை வந்து திறப்பாரு சத்தத்தை கேட்டு நாங்கள் வந்து போஜனை பண்ணுவோம் கூட அப்படின்ட்டு. அதாவது ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு தெய்வம். அவர் புரிஞ்சாதான். புரிஞ்சதுனால தான் நான் பேசிட்டு இருக்கேன். புரியாம பேசினா அது வேஸ்ட்டு. நம்மளாம் புரிஞ்சு பேசணும். அவர் அறியணும், புரியணும். அவர் யாருன்னு நான் அறிவேன் இல்லை. நம்ம அறிவு அவர் யாருன்றது நமக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. அவர் பரவடக்காரன் ஒன்றும் கிடையாது. எவனை போய் பாதாட்ட படுக்க போட்டான், அங்கேயும் தேடி பிடிச்சாரு. எங்க பணம் விட மாட்டார் நம்மள. இந்த ஆத்மா கேட்டால் எப்படியா தூக்கி எடுத்துருவாருங்க ஆண்டவர். ஸோ வீட்டுக்கு வந்து நகையெல்லாம் எடுத்துட்டு போனால் அதில் எல்லாம் எல்லா நகையும் வச்சு ஸ்ரீபெரும்புதூர் நிலம் ஒரு கிரௌண்டு 40,000 விட்டார். வெறும் 40,000 ஸ்ரீபெரும்புதூரில். அந்த காசு செலவு பண்ணியாச்சு. அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கல. ஸோ பள்ளிக்கண்ணெல்லாம் முடிக்கிடுச்சு. பணம் கட்டாதனால அது போச்சு. கார் போயிடுச்சு. ஸோ நகைகள் எல்லாம் போச்சு. விற்றுட்டு போயிட்டு வருவோம். அப்படி எங்கள் கோயில் தான் சுற்றுவோம். அப்படி கொடுக்குறது இப்படி தான் கொடுத்து கணேசனுக்கு 8 லட்ச ரூபா கொடுப்போம். என் பணத்தை வாங்கிட்டு அவரை கொடுக்கல. எங்கள் அக்கா பணம் வாங்கினா திருப்பி கொடுக்கல. கேட்க பாட்டை கொடுத்துட்டுனா முடிச்சு போச்சு. இப்படி தான் எல்லாம் அழிஞ்சுது. ஸோ எல்லா நகையும் போயிடுச்சு. எப்படியும் 100 பணம் நகை எல்லாம் ஒரு குந்துமணி இல்லாமல் காலி. ஷூட்டிங்கெல்லாம் விற்று சாப்பிடுவேன். ஆமென் சொல்லுங்க. எப்படியாவது வாழலான்னு வாழ்ந்தா இன்னைக்கு ஆண்டவர் ஏற்றுட்டு இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு தீர்மானம், அனாதி தீர்மானம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்ட தெய்வம் அவர். அல்லேலூயா. அந்த தெய்வம். ஸோ எல்லாம் போச்சு. அப்போ வந்து
வெள்ளித்தட்டு வெள்ளி குத்துவெல்லாம் இருந்து சாப்பிட்டேன். நம்புறீங்களா? அது பூஜை ஒரு வெள்ளித்தட்டு வச்சுருப்போம்ல, அது இந்த தீர்த்த கிண்ணம் குத்து விளக்கு பெருசாக பூஜை இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்கும். ஐயர் கோயில் மாதிரி வச்சிருப்பேன் கிட்ட, அப்படி ஒரு பக்தி. ஸோ அதெல்லாம் எடுத்து விற்றேன். பட்டுப்படவை கூட 10,000 கொடுத்து வாங்கின பட்டுப்படவை அடமான வைக்கிறதுக்கு சேடு கடைக்கு நான் போக முடியாது. அப்போ வீட்டில் இருக்கேன் நான். எங்கள் சித்தப்பா வந்து ஊரில் இருந்து அவர்கிட்ட கொடுத்துருப்பேன். சித்தப்பா இந்த பட்டுப்படவை கூட அடமான வச்சுட்டு வாங்க சேடு கடையில். இந்த மாதம் 2000 வந்தால் போதும். அப்போ 2000 கடைசியில் நடந்த கதையை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவர் கொண்டு போய் திருப்பி கொடுத்து செம்பு சரிப்பா தங்க சரிக்கை தான் வச்சுப்பாரு, திருப்பி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, எங்கே போய் நிற்கிறது? நான் தான் கொடுத்து பழக்கம், எங்கேயும் போய் யார்ட்டையும் வாங்கி பழக்கம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட எண்ணெய் இந்த 17 வருஷமாக ஊழிய காசை வாழ வச்சுருக்காரு. அதுதாங்க அப்படி தலையீடாக மாற்றிடுவாங்க ஆண்டவர்கள். எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நிரப்புகிற தெய்வம். விடாது போன ஆத்மா சம்பூர்ணமடை பண்ணி தொழில்தரத்து நிரப்புவேன் என்ற வாக்கின்படி நடத்தி கொண்டு வருவாங்க. நல்ல. ஸோ எல்லாம் போச்சு, பட்டுப்படை அடமான வேண்டிய நிலைமை. அப்புறம் என்ன பண்ணுறது தெரியல. கலைமணி $3 பவுன் இருந்துச்சு தங்கத்தில். அது வந்து 7 பவுன் சேர்ந்தா $3 பவுன் போட முடியும். நாங்கள் எல்லாமே வித்தாச்சு. அப்புறம் இந்த டாலர் இருக்குது அப்படின்னு அது எப்படி விற்போம்? கவர்மெண்ட் டாலர். ஒரு கடையில் போய் அந்த கேரளா சொல்ல டி நகரில் கையெழுத்து போடுறேன், சாந்தி யூனிவர்சிட்டியில் நான் விற்கிறேன் கவர்மெண்ட் டாலரை அப்படின்னு சொல்லி விற்றுட்டு அந்த காசு வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எப்படி வாழ்றது, எங்கே போய் நிற்கிறது அப்படின்னு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விக்கிரகங்கள் தான் இருக்குது. விற்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எங்கே போய் நிற்க முடியாது, எங்கேயுமே நிற்கவும் மாட்டேன். அப்படி ஒரு கௌரவம் பார்க்குறவங்க எல்லாரும் கொடுத்து தான் கொடுக்கணும். ஆமாம், அதுதான் ஒரே எண்ணம். ஸோ இந்த விக்கிரகத்தில் எடுத்து போட்டேன். இப்போ நடாசரம் ஐம்பொன்னில் 18 நடாசரம் அது வெள்ளியில் தங்கத்தில் எல்லாம் வச்சு விக்கிரகங்கள். லக்ஷ்மி சரஸ்வதி துர்கா 3 வச்சு அப்படியே ட்ரெஸ் பண்ணி நகை வச்சு கொட்டு வச்சு நகை போட்டு எல்லாத்தையும் போட்டு அலங்காரம் பண்ணி பார்ப்பேன். நான் அவ்வளோ அழகுபடுத்தி பார்ப்பேன். ஆனால் என்ன அழகுபடுத்தி பார்க்கறது தெரியல. அது நம்ம ஒன்றுமே கொடுக்கலன்னா நம்ம அலங்காரம் பண்ணி பார்க்குறது பேசுறது. அல்லையா அல்லையா? ஏன்னா அந்த வித்தியாசம் எனக்கு தெரியுதுல்ல. அங்கேயும் பார்த்துருக்கேன், நான் இங்கேயும் பார்த்துருக்கேன். அப்போ அதுக்கு ஒரு வித்தியாசம் நான் சொல்லணுமா வேண்டாமா? கண்டிப்பாக சொல்லணும், சொல்லிதான் தீரணும். இதெல்லாம் உண்மை, பொய் சொல்ல. நான் வந்து இப்போ மற்ற தெய்வத்தோட பிள்ளை இல்லை, இயேசுவின் பிள்ளை. இயேசுக்கு பொய் சொன்னா பிடிக்காது. அல்லையா? யாரும் பொய் பேசுறீங்க பேசாதீங்க. நம்ம சொல்லுங்க, பொய்மை கலந்து உண்மையை பேசணும். உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதைன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் இடிச்சே காமிச்சிருவேன் நான். அப்படி செய்யாத ஒரு நடிகை எல்லாத்தையும் இப்படி வெயின்னு வாங்க. திறந்த புத்தகம் தான். அப்போ வந்து அப்படிதான் இது பண்ணேன். ஸோ சாயங்காலம் திருப்பி கொண்டு வரும். மயிலாக்குள்ள போய் கொண்டு வாங்க சித்தப்பான்னு சொன்னேன். பஸ்ஸில் போயிட்டு வர சித்தப்பா அப்படியே கொண்டு வரும் பையில. ஏன் சித்தப்பா ஏன் விற்க வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். இல்லைம்மா ஐம்பொன் நல்லா இருக்கு, திருட்டு செலவு வாங்க மாட்டேன்றாங்க, நீயே போய் கொண்டு வந்துட்டேன். சித்தப்பா இந்த கலரில் இருப்பார், இவ்வளோ கருப்பாக இருப்பார் சித்தப்பா. அவரை பார்த்து திருட்டு வந்தார் பொழுது. இந்த ஆள் பிடிச்சிட்டா கடைக்காரன், நீயே போய் போடுறேன்னு சொன்னாரப்போ எனக்கு எப்படி போகிறது, பஸ்ஸில் போய் பழக்கம் இல்லை. ஃப்ரெண்டை கூப்பிடுறேன், தீபிகா இருந்தா 2 வீலர் ஓட்டுவாங்க. 2 வீலர் கூட ஓட தெரியாது, சைக்கிள் ஓட தெரியாது. சின்ன வயசுலேயே காரில் போய் பழக்கம். ஸோ அவளை கூப்பிடுறேன், தீபிகா வாடி போய் இந்த சிலையெல்லாம் விற்கணும். அவளை கூட்டிகிட்டு போகிறேன். போய் இந்த சிலையெல்லாம் போட அந்த கடைக்காரன் கேட்குறாரு, ஏன் மேடம் ஏன் இந்த சிலையெல்லாம் விற்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன். என்ன நான் சொல்லுவேன், கையில் செலவு காசு விற்கிறேன்னு சொல்ல முடியுமா? ஒரு நடிகை இவ்வளோ கலந்து என்ன கேடு போய் சமையல் சாப்பிட விடாதுன்னு கேட்போம் கடைக்காரன். நமக்கு அது மாதிரி வேணாம் இருந்தாலும் நம்ம நேரில் தான் வாழணும்னு நினைக்கிறோம். ஸோ அது அவனுக்கு புரியாது, யாருக்கு சொன்னால் புரியாது, மக்கள் தான் புரியும். ஸோ கேட்டேன், ஃபாரின் போய் செட்டில் ஆக போகிறேன் நான், இந்த சிலையெல்லாம் கொண்டு போக முடியாது அப்படின்னு பெரிய நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபாரின் பரலோகம் தான். பரலோகம் தான் என் பேச்சு, ஸோ எனக்கு தெரியல ஃபாரின் போய் செட்டில் ஆகணும்னு சொல்லி விட்டாச்சு. 4000 ரூபா வச்சு 2000 அதை வச்சு 2 மாதம் ஓடிட்டு. அப்போ வந்து ஒரு பெரிய மனுஷன், அவங்க வந்து பெரிய பதவியில் இருக்கிறப்போ அவர் ஃபேமிலி இருக்குது. அவருக்கு ஒரு லெட்டர் போனேன், இது மாதிரி ஐயா நான் வந்து சாமி கணவரே இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு லெட்டர் போனேன். அப்போது அந்த லெட்டர் கம்ப்யூட்டரில் பதில் மட்டும் வந்துச்சு. என்னை கூப்பிட்டு கூட விசாரிக்கல, கூப்பிடல, ஒன்றுமே செய்யலை. 3 மாதமாக ஆகிறான் அந்த அவளை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டுருக்கு. இப்போ ஏசப்பா ஒரு செகண்ட் அப்பாயின்மெண்ட் கேட்டு உடனே கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லுங்க. 3 மாதம் அப்பாயின்மெண்ட் கேட்டுருக்கேன், நேரில் பார்க்கணும் வரேன்னு கொடுக்கவே இல்லை. இந்த காசெல்லாம் கலந்துக்கிட்டு இருக்கு. கடைசியில் 200 ரூபா தான் இருக்கு. விற்கிறதுக்கு வந்து பணம் நகை பொருள் எதுவுமே கிடையாது. அந்த 200 ரூபா தான் இருக்கு காசு. அதை எடுத்துகிட்டு போயிட்டேன் நேரம். போக 100 ரூபா வர 100 ரூபான்ட்டு போயாச்சு.
போயிட்டு 1 மணி நேரம் விசிட்டிங் கார்டு அப்போ ஃபோட்டோ போட்டுருக்கோம், அதை கொடுக்குறேன். ஐயா சொல்லுங்க, நான் வந்து எங்கள் செக்யூரிட்டி கிட்ட சரிம்மா அடுத்த தடவை வெயிட் பண்ணுங்க, ஐயா செக்யூரிட்டி கிளம்பி போகும்போது நான் உங்களுக்கு கூப்பிடாட்டிருக்கேன். ஸோ 1 மணி நேரம் ஆட்டோவில் உட்காந்துட்டு இருக்கேன். 1 மணி நேரம் வச்சு அப்போ கிளம்பி போயிடுச்சு காரு. அப்போ நான் போய் ஆட்டோக்காரன் சொப்பா என்னம்மா நீ உட்காந்துட்டு அவர் கிளம்பி போயிட்டாங்க ஐயா அப்படின்னு. அப்போ ஓடி போய் கேட்குறேன், என்னங்க நான் வந்து ஐயாட்ட சொல்லிங்களா அப்படின்னு. இல்லைம்மா உங்களை போய்ட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஐயா வர சொல்லிட்டாரு. அப்போ தாங்க மனசு வந்தது, ஒன்றுமே கையில் காசு கிடையாது, வீட்டுக்கு வந்துட்டேன். போகிறேன் எனக்கு பார்க்க கூட மாட்டேன், திருப்பி பார்வை எழுதி எப்படி கடினப்படுத்தாரு அந்த மாதிரி கடின பார்க்கவே இல்லை. திருப்பி வந்துட்டேன். 200 ரூபாய் காலி. நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்? நாளைக்கு எப்படி இந்த மெட்ராஸில் வாழவேன்? நான் எங்கே போய் நிற்க முடியும்? பிச்சை எடுக்கிற நிலைமை தான். அதுதான் அது எடுக்கக்கூடாது. எப்படியா நம்ம செத்துடணும். எப்படி வாழ? கரண்ட் பில் கட்டணும், ஃபோன் பில் கட்டணும், சாப்பிடணும், அட்லீஸ்ட் ஆட்டோவையாவது வெளியில் போயிட்டு வரணும், நடந்து போகணும், பஸ்ஸில் போகணும், கேவலம். அதை செத்துடலாம். தூக்கு போட போயிட்டேன். வெடி மேலே சேர்த்து கூட துணி கட்டணும், துப்பட்டா அதை நினச்சிட்டு இதுக்கு உத்தி காணும், அதை நினச்சிட்டு சேர் மேலே ஏறி பார்த்தேன். எனக்கு கெட்டவும் இல்லை, பயம் வருது எனக்கு. எப்படி வருஷத்தில் ஏன் நமக்கு பயம் வருது? நாமளா 2 தடவை ஒரு தடவை எடுத்துக்கிட்டு பயம் இல்லை அப்பெல்லாம். இப்போ இந்த 3ஆவது தடவை பயம் வருது எனக்கு. அதான் ஏசப்போட கண்ணில் எல்லாருமே நோக்கமாக பார்த்துட்டு இருக்கு. நல்லவர்களும் தீயவர்களும் சூரியன் விதிக்கப்படுகிற தெய்வமா நமக்கு தெரியாது. அவர் பார்த்துட்டு இருக்காரு, நம்மள கேமரா கண் பண்ணி இப்போ பார்த்துட்டு இருக்காரு. 24 hours பார்த்துட்டு இருக்கு. உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. இல்லையா? ஸோ பயம் கண்டத்திலோட 3 தடவை 4 தடவை ஏறி இறங்குறேன். சிரிப்பு கூட வந்துச்சு. என்னமா தெரியல. சரி பார்ப்போம், இன்னும் 1 மாதம் அந்த ஷூட்டிங் வரலமா தான். ஷூட்டிங் கேட்டால் அந்த ஷூட்டிங்கு எடுத்திருக்காரு 2வது கணவர். கொடுக்காதீங்க, கல்யாணம் அடிச்சு நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஷூட்டிங் வரல, அதான் பாயிண்ட்டு. அவரை எடுத்துட்டு போயிட்டார். ஷூட்டிங் எல்லாம் கொடுக்காதீங்க. எங்கே போனீங்கன்னா ஷூட்டிங் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. ஸோ சரி 1 மாதம் பார்ப்போம், இந்த ஷூட்டிங் வரல, அப்புறம் ஏதாவது வெளியே தேர்ந்தெடுக்கலான்னு பயம் கலந்த தினம் இருக்கும். சேனல் கீழே இறங்கினேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன திரை மீட்டிங் போனேன். ஏன்னா அங்கே போய் நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது, கையில் காசு இல்லை, எதுவுமே கௌரவம் வந்தால் வேணும். இன்னைக்கு தான் சார் சிங்கிளாக வந்திருக்க ஆட்டோவில் சிங்கத்தோட பிள்ளை சிங்கிளாக தான் வரணும். அதில் அவன் சொல்லுவேன், பண்ணிங்க தான் கூட்டமாக வரும். ஸோ சிங்கத்தோட பிள்ளை சிங்கிளாக தான் வந்திருக்கேன். ஸோ சின்னத்திரை மீட்டிங் போயிட்டு கீழே இறங்குறேன். அப்போ மேனேஜர்ஸு, ப்ரொடியூசர்ஸு, டைரக்டர்ஸ், நடிக்கிறவங்க எல்லாம் வருவாங்க அங்கே அந்த மீட்டிங்கு. ஸோ அவங்கள்ட்ட சொல்கிறேன், ஷூட்டிங் இல்லை மேனேஜர் சார் ஜெய் அவர் பேர் சொல்கிறேன். சரிங்கம்மா கண்டிப்பாக சொல்கிறேன். இன்றைக்கி என்ன சண்டே? இன்றைக்கி செகண்ட் சண்டே வரேன். தேர்ட் சண்டே, செகண்ட் சண்டே எனக்கு அந்த மீட்டிங் நடக்குது. ஸோ செகண்ட் சண்டே முடிச்சுட்டு அவர்கிட்ட விஜய் பார்க்க ஒரு மீட்டிங் இருக்குது, வாங்கிட்டு போயிட்டார் மேனேஜர். எனக்கு வந்து ஹோட்டல் கூட்டால் பயம். நடிகைகளை ஹோட்டல் கூட்டம் எதுக்கு கூப்பிடுவாங்கன்னு தெரியல. அந்த பயத்தோட போகிறேன். இன்னும் மேனேஜர் கூப்பிட்டுருக்காரு. என் ஃப்ரெண்டு இருந்தால் கூப்பிடுவோம், அவர் 2 வீலர் ஓட்டுவோம், அவர் ஸ்கூட்டர் ஓட்டுவோம். அவளை கூப்பிட்டு போகிறேன் பயந்துக்கிட்டு. நான் சரி போயிட்டு வரலாம், அதில் சான்ஸ் கிடைக்காதுன்னு இப்போ வந்தால் நான் பயந்த மாதிரி மீட்டிங் இல்லை. அது பிரதர் மோகன் சிங் லாசரஸ் அவங்க திரைப்படத்தில் மக்களுக்காக போட்ட மீட்டிங். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அன்னைக்கு போய் இப்படி தான் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறேன். அப்போ பிரதர் மோகன் சிங் லாசரஸ் இங்கே நிற்கிறார். இந்த இடத்துல பின்னாடி எடுத்து வாக்குற வசனம், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். எனக்கு வசனம் தெரியாது, ஒன்று ஏசப்பா யாருன்னு தெரியாது. ஜீசஸ் கால்ஸ் ஷூட்டிங் டிவி தூர்தர்ஷன் ஷூட்டிங் போகும்போது பீச்சில் போவேன். அப்போ இந்த ஏசு நேசிக்கிறான்னு ஒரு இது இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சாந்தா பக்கத்தில் அதை பார்த்துட்டு கிராஸ் போட்டு மட்டும் போவேன். அவ்வளோதான் தெரியும், ஏசப்பா யாருன்னு தெரியாது. ஸோ இதை பார்த்து உட்காந்துருக்கேன். அன்றைக்கி வந்து அவரோட சாட்சி ஜபம் ஏறிட்டார் பாருங்க. அப்படி தேம்பி எழுதுட்டாங்க. அந்த கண்ணீரை பார்த்து ஆண்ட சும்மா விட்டுருவாங்க. காண்கிறது எவன் ஆகாட்டு போயிருப்பாங்க. அந்த கண்ணீரை பார்த்து ஆண்டர் விட்டுருக்காரு. அது கூட எனக்கு தெரியல. திட்டிட்டு தான் அங்கே போய் சாப்பாடுலாம் சாப்பிடாது. சாப்பாடு சாப்பிடாது ஒரு ஸ்வீட் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா சாப்பாடு சாப்பிட்டா ஏசப்பா வரும், உள்ளே வந்துடுவாங்க. எப்படி பாருங்கள் சாதனை எப்படி இடத்தை கொடுத்தா பாருங்க. சாப்பாடு சாப்பிடாத ஏசப்பா உள்ளே வந்துடுவார். ஏன் ஸ்வீட்டில் மட்டும் இருக்க மாட்டாரா? எல்லாத்திலையும் அவர் எங்கும் வியாபித்து இருக்கிறவர். அவர் இடம் போடவே முடியாது. அவர் இங்கே தான் இருப்பார், அங்கே தான் இருப்பார். ஸோ வீட்டில் திட்டா என்ன கிறிஸ்தவர் நம்மளாம் பயப்படுவோம். இந்துக்கள் இவ்வளோ பெரிய போட்டிங்க குங்குமம் கவரி நகையை போட்டு போனால் தான் கோயிலெல்லாம் மதிப்பாங்க. தங்க நகை போட்டு போனால் மதிப்பாங்க, கவரிங்காவது போட்டு போனால் தான் மதிப்பு. விக்கிரகத்திட்டு நம்ம பிரசாதம் வரணும்னு வச்சுக்கலேன். தட்டில் நீ காசை போட்டோன்னா பிரசாதம் வராது. எத்தனை பேருக்கு வந்துக்கிறீங்க? பூ கொடுப்பார் ஐயரு, கொடுக்க மாட்டாரு. நான் பார்த்துருக்கேன்ல, நான் போனால் 50 100 தான் போடுவேன் தட்டில். அது குறைஞ்சி போட மாட்டேன் அப்போவே. ஸோ இது மாதிரி பிரசாதம் வேண்டாக்கா போடணும், காசு போட பூவை கொடுப்பாரு.
இல்லைன்னா திரும்ப தேதி இப்படி போட்டுருவாரு ஐயர். அவருக்கு வருமானம் வேணாம், பாவம் அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு வருமானம் அது ஓகே. ஸோ இப்படி நம்ம இந்துக்கள் எப்படி இருக்க பாரு. அதாவது நம்ம வெளித்தோட்டத்தை பார்த்து இடம் போட்டுறோம்ல, இவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க அப்படி இருக்காங்க எப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் இருதயத்தை பார்க்குற தெய்வம். ஆமென் சொல்லுங்க. அந்த இருதயம் தான் எப்படின்னு ஆண்டவர் பார்த்துருக்காரு. அதை பார்த்து என்ன ஆண்டவர் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் 1 மந்த்து, அந்த 1 மந்த்துக்குள்ள என்ன நடந்துச்சுனாக்கா, நான் நல்லா வீட்டில் ஸ்டே பண்ணுறது அது அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கல. அவங்க வந்து சண்டை போட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகிடுச்சு. அவங்க இந்த மீட்டிங் போட்டு தேடி வராங்க, வந்து 10,000 வச்சு கொடுத்தாங்க. நம்ம பட்டுப்படலாம் வச்சு கொடுத்து வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடு அப்படின்னு கூப்பிட்டு போகுது. 10,000 முதல்ல அந்த மாதிரி வாங்க, நான் தான் வச்சு கொடுப்பேன் எல்லாருக்கும். அந்த நவராத்திரியில் வச்சுக்காக எல்லாருக்கும் புடவை, ப்ளவுஸு எல்லாம் படம் எல்லாம் வச்சு கொடுப்பேன். நான் முதல்ல இந்த மாட்டை வாங்கினேன். இந்த மீட்டிங் போட்டு வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு மாட்டம் இருக்கு சரிட்டு அந்த அது 10,000 ரூபா வச்சுருக்காங்க கையிலேருந்து. ஸோ இது ஒரு நாள் ராத்திரி கேட்குறேன், தனியாக தானே இருக்க வீட்டில் 30 பேரும் பிரதோஷம் சதுர்த்தி எதுவுமே விட மாட்டேன். அப்படி ஒரு பக்தி. காலையில் சாயங்காலம் இப்போ சாப்பிடாம இந்த பிரதோஷத்தை போய் பார்த்துட்டு சாப்பிடுவோம். சதுர்த்தியில் அப்படி தான் இருக்கேன், சங்கடகாரி சதுர்த்தி அதெல்லாம் அப்படி இருக்கேன். ஸோ அங்கெல்லாம் போயிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு வருவேன். ஸோ இது என்னன்னாக்கா கேட்குற ஒரு நாள் ராத்திரி புட்டப்பட்டியில் ஒரு இடம் திருப்பதி, புட்டப்பட்டி சாய்பாபா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருந்தா கை தூக்குங்களா? இப்படி வச்சிருப்பாரு அனைத்தையும். அந்த ஆசிரமத்தை கேட்க போனேன். அப்போ ஆண்டவர் அறியாதப்போ இவன் தமிழில் என்னங்க பண்ணேன், ஏன்னா அப்படி தான் பெரிய பெரிய ஆர்டிஸ்டாக காஞ்சிலாமா அப்படி தான் போய் தங்கியிருக்காங்க. சரி போய் கேட்க போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கூட்டிகிட்டு. இங்கே வந்து தமிழில் என்னங்க பண்ணணும், மேடம் உங்கள்கிட்ட சொத்து இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு இங்கே வந்து தங்கிக்கலாம். அப்படியே சொத்து இருந்தால் தான் அவங்க அங்கே தங்க வச்சுப்பாங்க நம்மள. எதுக்கு சாப்பாடு அவங்க கூட சாப்பாடு நம்ம உட்காந்துட்டு இருக்கணும், நம்ம சொத்தை அங்கே எழுதி கொடுத்துட்டு. நம்மகிட்ட எங்கள் சொத்து இருக்குது ஒன்றுமே இல்லை. அது ஏசப்பா இருந்து ஒரு நாள் ராத்திரி கேட்குறேன். அது பணக்கார அவசரமாக போய் தங்க முடியாதுப்பா, எனக்கு தங்க முடியாது, அப்பா தெரியாதுல்ல, தங்க முடியாது. ஸோ ஐயரே வந்து பூஜை பண்ணுவார், வீட்டுக்கே வந்து பூஜை பண்ணுவார். நீங்கள் நான் உடம்பு சரியில்லாம் படுத்துருக்கேன், பிரசாதத்தை நீங்கள் தான் வந்து வாங்கலாம், இல்லைன்னா சாமிக்கு வந்துடும் சொல்கிறார் ஐயர். அந்த ஐயர் நான் உடம்பு சரியில்லாம் படுத்து வந்து பார்ப்பாரா? நிச்சயமாக பார்க்க மாட்டேன், தனியாக இருக்கேன். செத்தா அனாத பணமாக நான் போக மாட்டேன். அட்லீஸ்ட் இந்த கிறிஸ்தவர்கள்லாம் வந்து நம்மளை ஜெபம் பண்ணியாவது எடுத்து போடுவாங்க. இந்த ஒரு நாள் ராத்திரி நைட்டு அந்த போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த தாட் வருது எனக்கு உள்ளத்தில். அப்போ கேட்குறேன், எல்லா தெய்வத்தையும் கூப்பிட்டேன், எனக்கு எந்த தெய்வம் என்னை காப்பாற்ற வரல, என்னை காப்பாற்ற ஒரு தெய்வம் போதும், அது யாருன்னு கேட்டேன். நைட்டு படுத்துக்கிட்டு இருக்கு, ஒரு சின்ன குடும்பமாக கையில் வச்சிருக்கு. என் மேலே வந்து அந்த தண்ணி தெளிக்குது, வெள்ளை ட்ரெஸ் போட்ட ஒரு உருவம். எனக்கு தெரியல, தொடச்சிட்டு படுத்துட்டேன். 1 மந்த் போயிடுச்சு, இந்த காசு பட்டுருக்கேன். அப்போ இந்த ஜூனியர் பாரு எப்போ தான் இறந்தார், ஆண்டவரோட பிள்ளை, அவர் கூட பண்ணிட்டு இருந்தார். அவர் எனக்கு ஃபோன் பண்ணார் 1 மந்த் கழிச்சு. சிஸ்டர் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம், வாங்க உங்கள் நம்பர் இப்போ தான் கிடச்சிது அப்படின்னாரு. உங்கள் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு கொடுத்த மாதிரி அவங்க வீட்டுக்கு போனேன். சரி ஏசப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படி தான் நீங்களாம் வந்திருக்கீங்க, நிறைய பேர் வந்திருக்கீங்க எல்லாரும். ஏசப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு அதை கொடுத்துட்டு போனாங்க. அந்த கொடுத்துட்டு போனால் அன்றைக்கி ராத்திரியே அங்கே சாப்பாடு சாப்பிட்டேன். அங்கெல்லாம் ஒன்று சாத்தான் தடுக்க முடியாது, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கு வெள்ளை ஆளுகாது. அந்த முதல் வரி என்ன பாட்டது? தீங்கில்லை எதனை, தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை. ஸோ அன்றைக்கு ராத்திரி சாப்பாடு படாக சாப்பிட்டுட்டு 1000 ஸ்தோத்திர பலிகள் புக்கு கொடுத்து எனக்கு படிக்க சொன்னார். ஜூனியர் பாலியாக இருந்தது, போய் படிக்க சிஸ்டர் அப்படின்ட்டு. எனக்கு ஏசப்பா தெரியாதுல்ல, நைட்டே வந்து உட்காந்து 9 மணிக்கு வந்து படிக்கிறேன். வீட்டில் வந்து படிக்க அப்படி ஒரு அழுக வருது. எங்களுக்காக பரிகரிக்கப்பட்ட ஸ்தோத்திரம், ஜனக அவதிப்பட்ட ஸ்தோத்திரம், அக்கிரமங்கள் ஒரு இடப்பட்ட ஸ்தோத்திரம், எங்களுக்கு சிலுவை மறிக்கிற ஸ்தோத்திரம். அப்படி சொல்லும்போது நம்ம தான் பாவிகள், இந்த பாவிகளுக்காக சிலுவையில் மறிச்ச ஒரு தெய்வம் இருக்கா. இந்த தெய்வத்தை இந்த வருஷமாக தெரிஞ்சுக்காம போயிட்டே அப்படின்னு எண்டில் எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. என்ன காப்பாற்ற ஒரு ஆத்மா காப்பாற்ற ஒரு தெய்வம் ஏக சக்கராதிபதி அவர் போதும் அப்படின்னு 2006 தூக்கி போட்டாங்க. இப்போ 17ஆவது வருஷம் ஆண்டவர் நடத்திட்டு இருக்காரு. அல்லையா அன்னைக்கு போட்ட அதுக்கப்புறம் உடனே வந்துருமா வராது. அதுக்கப்புறம் வந்து அந்த பைசா வருமானம் கிடையாது. ஆனால் நான் அதுக்கப்புறம் நடிக்கக்கூடாதுன்னு ஒன்றும் காசு கையில் கிடையாது. ஆனால் ஆண்டவர் கேட்டோன்னே நான் வந்து ஜூனியர் பாலியாக பண்ணிட்டு தான் கேட்டேன். நான் வந்து சர்ச்சுக்கு போன சொல்லுங்க அப்படின்னு. எம்எம்டிஏ கையில் இருக்க வாழ்க்கை மாற்று சபைன்னு ஒரு சபை, அங்கே போய் ஒரு வருஷம் போன 3 மாதம் போய் நான் ஆசை எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்போ ஜீசஸ் காலேஜ் போய் தான் பைபிள் வாங்கி படிக்கிறேன். என்ன எனக்கு சாந்தி கிருஷ்ணன் பேரே வேண்டாம், எனக்கு வேறு பேர் வேணும். என்ன ஜெனிஃபர், ஜேல வந்தால் ஜெனிஃபர், எஸ்ல வந்தால் சாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் சாரா வரைக்கும் படிச்சிருக்கேன்.
அப்போ 2 சீட்டு போட்டேன். ஏசப்பா ஃபோட்டோ மட்டும் வாங்கி கொடுத்தான். எல்லா தெய்வத்துக்கும் இப்போ இதை மட்டும் வச்சு எழுதி கொடுத்தாங்க. 2 தீபிகா அவங்க வீட்டுக்கு இருந்து ரோமன் கேட்டேன். இவன் இந்து வாரம் வாழ்ந்துட்டு இருக்கிறான் அவன் கூட. அப்போ நான் சிலையெல்லாம் போடாம ஏசப்பா அவ்வளோ தொட்டுருக்காரு. அது எனக்கு தெரியல. அது அவன் அப்பா தான் சொன்னான், அது தெரியல. ஸோ இது வந்து ஏசப்பா போட்டோ கொடுத்தா. அதுக்கிட்ட வந்து லெட்டர் சீட்டு 2 சீட்டு போடுறேன். ஜெனிஃபர், சாரா, எந்த பேர் வந்து அது ஞானத்தில் எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். சாரா தான் இருந்துச்சு. ஓஹோ அப்படின்னு பேர் வச்சுட்டு இது மட்டும் 3 ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு பீச்சில் ஞாபகம் எடுத்தாங்க. அங்கே போயிட்டு ஃபாதர் அப்புறம் பாஸ்டர் ஃபாதர் நீங்கள் எனக்கு என்ன பேர் வைப்பீங்க அப்படின்னு. நான் இல்லைம்மா நான் ஜெபிப்பேன், ஏசப்பா என்ன பேர் கூட அது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டாம். சரி பீச்சில் ஞாபகம் எடுத்தாச்சு. எல்லாரும் நிற்கிறாங்க, நான் கொஞ்சம் ட்ரெஸ் போட்டு நிற்கிறேன். அப்போ வந்து என்ன கூப்பிட்டார், ஒருத்தவங்க ஒரு பேர் சொன்னார். என்ன கூப்பிட்டார் ஃபர்ஸ்ட் சிஸ்டர் ஒரு பேர் சாரா அப்படின்னு. ஐயோ எனக்கு அடைச்சி சந்தோஷம் இருக்கு பாருங்க. அப்படி ஒரு மகிழ்ச்சியை நான் பிறந்த சந்தித்ததே கிடையாது. எங்கள் அம்மா எங்களை சாவெல்லாம் விட்டுருக்கு. நீ நாசமாக போயிடு, எனக்கு சம்பாதிச்சு கொடுக்க மாட்டேங்கிறார். அதான் ஆண்டவர் சொன்னார், தாய் உன்னை மறந்தாலும் தன்னை உன்னை மறந்தாலும் நான் உன்னை அவர் உன்னை மறக்க மாட்டார். உற்றார் உன்னை வெறுத்தாலும் நண்பர் உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுக்க மாட்டார். அதுதான் தெரியல. ஸோ அப்படி ஒரு நிகழ்ச்சி எனக்கு என்ன இப்படி என்ன விஷயம் கேட்குறாங்க. இல்லை நான் எடுத்து பேர் ஏசப்பா கொடுத்துருக்காருன்னா அப்படி ஒரு மகிழ்ச்சி எனக்கு. அன்னைக்கு எடுத்துக்க ஆண்டவருக்காக தான் ஏற்பட்டு தீர்மானம் பண்ணி இந்த நாளைக்கு ஆண்டவர் வாழ வச்சுருக்காருங்க. நான் வந்து அதுக்கப்புறம் ஷூட்டிங்கை வந்து டிஎஸ்எல் இருந்தால் இருப்போம். டிஎஸ் ஐயா திரைக்கண்டிக்கா அவர் கட்டு போடுறேன். எனக்கு நடிக்க வேணான்னு தோணிடுச்சு. ஏசப்பா எடுத்துட்டு வந்தேன். அவர் கட்டு போடுறேன். இது மாதிரி என் ஃபோட்டோவை வச்சு ஐயா நம்ம சாந்தி கணேஷ் ஆண்டவர் ஏற்றிட்டு இருக்கிற ஏசப்பா ஏற்றிருக்காங்க. எனக்கு நடிக்கணுமா வேண்டாமான்னு தெரியல, நீங்கள் எனக்கு ஆலோசனையும் ஆசீர்வாதமும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் போட்டேன். ஃபோட்டோ வச்சு உடனே ஒரு 3 நாள் கூட இருக்காது கூப்பிட்டாரு. கூப்பிட்டு எனக்கு இவ்வளோ நேரம் நான் சொன்ன கதையை ஒரு 10 நிமிஷத்தில் அப்படி சொல்லி முடிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு கூட்டு பண்ண பிரதர் சொன்னார், அங்கிள் உடம்பு சரியில்லை சிஸ்டர் நீங்கள் வந்து 10 நிமிஷத்துக்குள்ள சொல்லி முடிச்சிருக்கேன். அந்த சாட்சி 10 நிமிஷத்துக்குள்ள சொல்லி முடிச்சு அப்படி தேடி வந்துருக்கேன். டீச்சர் சேர்க்கல ஐயா அந்த இடத்துல. ஸோ அவர் கையை இங்கே சேரில் வந்திருக்காரு. கையை பிடிச்சிக்கிட்டு அப்படி தேடி வருது. அன்றைக்கி தான் அங்கிள் பேசுனாரு, நீ வந்து இயேசுவை தேடி போகலாமா, இயேசு தான் உன்னை தேடி வந்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். அப்புறம் நீ உலகத்தில் தனிமையானவங்க இல்லை, 2 தேவத்தூரில் எப்பவும் கூட இருப்பாங்க அப்படின்னு அந்நிய பாஷையில் பேசி அதுக்கு வியாக்கியானம் பண்ணுறாரு. எனக்கு தெரியாது, அந்நிய பாஷை எனக்கு தெரியாது, வியாக்கியானம் சொல்கிறாரு. அப்புறம் அதுக்கப்புறம் நீ வந்து பர்சனல் நம்பர் கொடுத்துருக்கோமா, நான் ஏசப்பாட்டை கேட்டு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லெட்டர் போட்டார். அந்த லெட்டர் வந்து எங்கே மிஸ் பண்ணிட்டேன். அந்த வீடு அது வரும்போது ஏற்கனவே ஆண்டவர் தூப்பார், அது வரைக்கும் நீங்கள் ஷூட்டிங் இருங்கன்னு சொல்லி அங்கே எனக்கு வந்து லெட்டர் போட்டிருந்தார். அப்புறம் வீட்டுக்கு அப்புறம் வந்து அந்த எனக்கு கூட்டி போன பிறகு ஒயிட் கவரு நான் அசிங்கப்பட்டுட்டேன். தெரியாத அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படியே இப்படி எழுதுக்கு தேடி எழுதுக்கு சாட்சியை சொல்லிட்டு வெக்கம் வந்துச்சு. கண்டு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வெளில உட்காருமா அப்படின்னா 2 தடவை சொன்னார். சரி என்ன நம்ம ஆட்டோவில் போயிருக்கோம், காரில் போய் வீட்டில் ட்ராப் பண்ண இருக்கு, அதே நான் எனக்கு சொல்கிறேன் நினைச்சிட்டு வெளில உட்காந்துருக்கேன். எனக்கு கூட்டு போன பிரதர் வந்தார். நான் சிஸ்டர் கொஞ்சம் அந்த ரூம் வாங்கன்னு கூப்பிட்டு போயிட்டு எனக்கு ப்ரே பண்ணிவிட்டு கவர் ஒரு வெள்ளை கவர் கொடுக்குறாரு. எங்களால் முடிஞ்ச காணிக்கை, சின்ன காணிக்கை அப்படின்ட்டு. அது மாதிரி இன்னும் அழுது எனக்கு. நம்ம தான் கொடுத்து பழக்கம் எல்லாம் வாங்க வச்சுட்டேன், வாங்கிட்டேனே வாங்குறாலும் வந்துருச்சேன்ட்டு வீட்டுக்கு அங்கிட்டு ஆட்டோவில் வந்துகிட்டே இருக்கேன். அழுதுகிட்டே வரேன். வீட்டில் அடையாளத்துக்கு சாலிகிராமம் வரைக்கும் அழுதுகிட்டே வரேன் ஆட்டோவில். அப்போ ஒரு வேன் ஏசப்பா வேன் ஒன்று பாட்டு பாடிக்கிட்டு என் கூட வருது. அங்கேருந்து வருது என் துணைக்கு. தனியாக போகிறேன் மக ஒரு ஆறுதலுக்குன்னு வருது. லட்சுமண சதிக்கிட்ட வந்து அதை அப்படி போயிடுச்சு. என் வீட்டு நான் திரும்பி ஏசப்பா ஃபோட்டோ கிட்ட வச்சு பிடிச்சி பார்த்தேன். 10,000 ரூபாய் இருந்துச்சுங்க. காலையில் 9 மணி 9 மணிக்கு எனக்கு கூப்பிட்டாரு. அது 10 ரூபா நோட்டு 20 ரூபா நோட்டுலாம் இருந்துச்சு. அதான் நான் என் ஃப்ரெண்டு திருக்கா கேட்டேன், ஏன் சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், ஏசப்பா எடுத்துட்டு ஷூட்டிங் வேணான்னு சொல்லிட்டியா, எப்படி நீ வாழன்னு கேட்டான். அவர் பார்த்துப்பாரு. அதுக்கப்புறம் தான் இந்த 10,000 அங்கிள் கையில் எனக்கு கிடச்சிது. அதை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். அப்போ நான் கேட்டேன் ஏசப்பா இந்த ஃப்ளாட்டுக்கு வந்து நான் பைசா கட்டாக வாழ்ந்துட்டு இருக்கேன். டியூ 7,000 மாதம் கட்டவே இல்லை. என்ன பண்ண போகணும்னு தெரியல, எங்கே போய் நிற்பேன்னு தெரியல. ஏசப்பா தொடர்ந்துட்டு எங்கே போய் நிற்கிறது அப்படின்னு சின்ன ஜபம் பண்ண தெரியாதுல்ல, எங்கே போய் நிற்பது தெரியலப்பா அப்படின்னு முடிப்பட்டு ஒரு ஜபம். உடனே இந்த ஃப்ளாட்டை நிற்க வச்சாரு. அவன் சொல்லுங்க 18 லட்ச ரூபா கையில் வந்துச்சு. கடன் எல்லாம் போக 18 லட்ச ரூபா கையில் எனக்கு கிடச்சிது. ஆண்டவர் பாருங்க, ஒன்றுமே இல்லாதவங்க ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு எல்லாம் தேடி வருதுங்க.
நம்ம எப்படி விற்கிறதுன்னு தெரியல. ஒரு சிஸ்டர் கூட வந்தாங்க, போய் எடுத்து அந்த கடலெல்லாம் கொடுத்துட்டு கையில் வந்து அம்மா இருப்பாங்க, எங்கள் அம்மா எப்படின்னு சரி வச்சிடறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. எங்கள் அம்மா என்ன பிடிக்காது, பணம் நகை கொடுத்தா தான் பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அம்மா எங்கள் ஆண்டவர்கள் சேர்க்க வச்சாரு. எங்கள் அம்மா அப்புறம் ஞானசாரம் எடுத்தாங்க, ஆண்டவர்கள் எடுத்தாங்க. இப்போ ஒரு 5 வருஷம் ஆச்சு அம்மா மறிச்சு. ஸோ அப்புறம் எனக்கு தோல் வியாதி இருந்துச்சு ஆண்டவர் எடுக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ இந்த வைத்தீஸ்வரர் கோயிலெலாம் போய் அபிஷேகம் பண்ணுங்க, வைத்தீஸ்வரர் தோல் வியாதிலாம் போயிடும் அப்படின்னு. ஸோ தோல் வியாதி போல அபிஷேகம் பண்ண போயிட்டாலும் போல எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஏசப்பா ஏற்றுக்கிட்டு அந்த கோரிக்கை வச்சேன் நான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் மணிசார் மாங்களே நிறைய பண்ணியிருக்கேன், மணிசார்கிட்ட அந்த கேரக்டர்ஸு. அப்புறம் அந்த காலில் அந்த சொல்லிதெல்லாம் தெரியும். ஸோ ரொம்ப வெக்கப்பட்டிருக்கேன். மருந்து கடை டிக்கெட் ட்ரெஸ் இல்லாமல் மருந்து சாட்சிக்காக சொல்கிறேன். நான் என் ஃப்ரெண்டு தான் வந்து தடை விடுவான் பின்னாடிலாம் அந்த புண்ணு ஆடுறதுக்கு. யோகுக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு பொண்ணுக்கு ஒரு நடிகைக்கு இருந்தால் எப்படி நான் அவசரப்பட்டு பாருங்க. ஆண்டோட வந்தவொடனே அந்த கோரிக்கை வச்சேன். ஏசப்பா எங்கள் பருவ வைத்தியம் இருக்குங்க, அந்த வியாதி எனக்கு வரவே கூடாது. இன்னிலிருந்து அந்த மாத்திரை சாப்பிடுவாங்க, அந்த மாத்திரை சாப்பிட்டா தான் அந்த அரிப்பு சொன்னா திருப்பி சொல்லிக்கணும். ஸோ அந்த கோரிக்கை வச்சேன். அண்ணன் இன்னைக்கு பேருக்கு அந்த அரிப்பு கிடையாது. ஆனால் சில எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டாரு. சிறுவரை சுமந்து தீர்த்தது என் வறுமை, என் வேதனை, என் துக்கத்தை, என் துயரை, பாடுகளை, நிந்தனைகளை, அவமானங்களை எல்லாவற்றையும் சிறுவரை சுமந்து தீர்த்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு வருவாங்க மாதம் அது நிறைய பேர் வச்சுக்கப்பட்டாங்க. ஆண்டவர் திரும்ப இதெல்லாம் என்ன பண்ண வச்சாரு. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாட்டை எடுத்துகிட்டு இப்போ 7 லட்ச ரூபாய் லீஸில் ஒரு ஃப்ளாட்டில் அம்மா இருந்துட்டாங்க. அம்மாவுக்கு வீடு எடுத்து வச்சேன். எல்லா காசும் வச்சுட்டு 7 lakhs தான் இப்போ இருக்குது வீட்டில். லீஸ் வீட்டில் இருக்க ஒரு வாரமாக கிடையாது. ஷூட்டிங் விட்டேன். ஒரு 5 வருஷம் ஷூட்டிங் நடிச்சிருக்கேன். அதை இளவரசி பண்ணேன் நான். அதுக்கப்புறம் அதையும் விட்டேன். ஒரு நாள் ஷூட்டிங் நடிக்கிறேன், டைலாக் பேச வரல. பில்லி கேரக்டர் அத்திரி பண்ணவன் கோவம் வர மாட்டேங்குது எனக்கு. பில்லி கேரக்டர் கூட ஏன் கோவப்பட மாட்டேங்குது, சாந்தி கேட்டு கோவப்படுங்க கோவம் வரல. ஸ்டேஜில் போய் நிற்கிறேன், சிஸ்டருக்கு அப்படி பேசுகிறேன். டைலாக்கு ஃபுல் பிளாக்கு. மேடையில் நிற்கிறேன், அவமானமாக இருக்குது, டைலாக் ஞாபகம் இல்லை. அப்போ தான் நினச்சி ஏன் நம்ம டைலாக் ஞாபகம் அப்படி என்ன தொழில்னாலே நான் நடித்தவன். நான் ஏன் டைலாக் ஞாபகம் இல்லை, போய் தேசப்பா பிடிக்கல, ஓகே அதை விட்டேன். சீரியல் நடிக்க மாட்டேன்னு சொன்னேன். இன்னும் மேடம் சொல்லுங்கள், நல்ல கேரக்டர், தொடர்ந்து நீங்கள் இன்னும் 10 வருஷம் நீங்கள் நடிக்கிற அந்த கேரக்டர் வேணாங்க, நான் ஃபாரின் போய் ஊழியம் பண்ண பேச போக பண்ண முடியாது, சாகடிச்சிருக்கேன் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் நிறுத்தினேன். 3 மாதம் நடித்து நிறுத்தினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மேடை நாடகம் அப்படி தான் விட்டேன், சீரியல் அப்படி தான் விட்டேன். படங்கள் வந்து அதை வந்து இது பண்ணல, சித்தனால் நடக்க விட்டாச்சு. ஸோ அப்படி தான் இந்த 17 வருஷம் ஆண்டவர் வாழ வச்சுட்டு இருக்காரு. ஒவ்வொன்றும் அவர் கேட்காம நான் பண்ணவே மாட்டேன். அப்படின்னு சொல்லுவேன். அவர் சித்தம் இல்லாமல் ஒரு தலை முடி கூட கீழே விடக்கூடாது. ஆமே நல்லலையா? எத்தனை பேருக்கு சாட்சி பிரயோஜனம் வந்தது? யார்கிட்ட கையில் குட்டீஸ் உங்களுக்குலாம் பிடிக்கல சாட்சி? பிடிக்குதுல்ல? ஏசப்பா தேங்க்ஸ் சொல்லுங்க. ஏசப்பா நன்றி, சாந்தி சாந்தி தூக்கி எடுத்துக்க நன்றி சொல்ல. அந்த இதை கேட்பாரு, இந்த சாட்சியை கேட்பாரு, மக சொல்கிறாளே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஆண்டவர் தூக்கி எடுக்கலைன்னா ஒரு சாமியாரை தேடி வந்து இது என்ன இருக்கும், அதெல்லாம் யோசிச்சு பார்ப்பேங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்ப்பேன். ஆண்டோட பரிசுத்தமாக எடுத்து தூக்கிட்டு வந்தார். ராஜரீவன் ஆசாரியர் கூட கர்த்தருக்கு சொந்தமான நேரம் ஸ்ரீகாரம் எத்தனை அவார்டு இருக்கு. இந்த கலைமாமணி அவார்டில் குப்பை என்று தள்ளிவிட்டேன். பவுல் சொல்றது போல எல்லாத்தையும் குப்பை தள்ளிட்டேன். எதுவுமே வேண்டாம். ஒரு அவார்டு எங்கள் வீட்டில் இருக்காது. ஜென்டிமேனுக்கு அவார்டு கொடுத்தாங்க, சிறஞ்சி கையில் அவார்டு. அதெல்லாம் என்னத்துக்கு? உலக பிரகாரமாக காரியெல்லாம் மாயை எல்லாம் மாயை. அப்போ எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்ச பவுல் தான் உண்மையில பவுல் தான். அந்த வசனங்கள் தான் என்ன ஆண்டவர் வசனங்கள் எல்லாமே எல்லாம் ஒரு வார்த்தை ஆண்டவர் அவர் எப்படி ஆடவர் பண்ணி எழுத வச்சது. அதான் நம்ம தேய்ச்சார வாழாதவர் நல்ல இல்லையா? சரி ஆயிடுச்சு. ஸோ ஆண்டவரை தூக்கி எடுத்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்தார். அதனால் அதை விட மாட்டேன், நான் விடவே மாட்டேன். யாக்கோபை கூட பிடிச்சிக்கிட்டேன். நீர் ஆசீர்வாதத்தில் போக விடேன் என்று சொல்லி பற்றி கொண்டேன். தேவனோட மனிதனோட எதிர்த்து போரிட்டு நான் ஒரு காலத்தில் ஜெயிச்சுட்டு வரேன். அப்படின்னு சொல்லுறேன். இப்பவும் பாடல்கள் உண்டு, எல்லாரும் உண்டு தான். ஆனால் சமாதான பிரபு அவர் கூட இருந்தாலும் இந்த அப்படியே ஓடிடும். பாடல்கள் என்ன வந்தாலும் தாமரையில் தண்ணி மாதிரி அப்படியே போயிடும். ஒட்டவே ஒட்டாது நம்ம மேலே எதுவுமே. ஏன்னா அவர் தீர்மானத்தில் அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குதான். அதை நம்ம மனசில் வச்சுக்கிறோம். சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். தீமைக்காக நம்ம ஏசப்பா அழைக்கல, நன்மைக்கு ஏதுவாக பரிசுத்தப்படுத்த நம்ம உயர்ந்தாளர்களை வைக்க 1000 வருஷம் அரசாட்சி வாழ நம்ம தூக்கி எடுத்துக்கிற ஆண்டவர். ஸோ அந்த கிருபை எனக்கு கொடுத்துருக்காரு பாரு ஆண்டவர். அதுக்காக நம்ம என்ன வேணா பண்ணாங்க அவருக்கு.
அவருக்காக உயிரை துணிக்கு செத்தப்பட்டு நான் பரலோகம் போயிடுவோம் அழகா. நான் தான் கேட்பேன், அப்போ பரலோகத்துக்கு என்ன சீக்கிரமா எடுத்துருப்பான், ஏனோ எப்படி எடுத்துக்க அது மாதிரி எடுத்துக்கு, நான் இருக்க தெரியவிட போற தெரியவிட சாந்தி விஷயம் இருந்தாங்க காணும் அப்படின்னு சொல்லணும். அப்படிதான் நான் கேட்பேன். அப்போ நான் அந்த மாதிரி இருந்ததை கேட்க முடியும். அப்போ நீங்கள் முதல்ல நம்மளை நான் பரிசுத்தப்படுத்திக்குவோம். இந்த சமாதான பிறகு அது மட்டும் எனக்கு ஒரே வார்த்தை சொல்லிட்டு பிடிக்கிறேன்னு சாட்சி எவ்வளோ பெரிய சாட்சி இல்லை. ஒரு கைத்தறி கொடுங்க ஆண்டவருக்கு. என்ன இருந்தாலும் நம்மகிட்ட அன்பு இல்லைன்னா உண்மை கிடையாது. உன்னை போல பிறரை நேசி, என்னை போல நான் பிறரை நேசிக்கணும். அப்பவே எனக்கு விட்டுருந்தாரு, கொடுக்க மாட்டாரா? சாத்தான் தடுப்பான். அவன் என்ன சொன்னாலும் நம்ம ஆண்டவர் ஜெய கிறிஸ்து முன்னால செல்கிறார். அல்லையா? சமாதானத்தின் தேவன். அந்த ஒரு வசனம் வந்து படிக்கலாம். ஏசாயா 9:6 படிங்க. ஏசாயா 9:6 கொடுக்கப்பட்டார். அதிசயமானவர், ஆலோசனை கொடுக்கிறவர், வல்லமை தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. பிரபுன்னா என்ன? ராஜா, பிரபு கொடுக்கிறவர். அவர் சமாதானத்தை அளவில்லாம கொடுப்பார் ஆண்டவர் நமக்கு. அவர் சமாதானம் தான். இந்த உலகத்தை உபத்திரம் உண்டு இருந்தால் இந்த உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன். அப்போ சிலுவை பரியந்த அவர் ஏன் பாடுகைப்பட்ட சமாதானம் உலகத்தில் இருந்ததுனால அந்த பாடுகள் பட முடிஞ்சது அவருக்கு. ஸோ அந்த சமாதானத்தை அது கடைசியில் வெளிப்படுத்தல் படிங்க. வெளிப்படுத்தல் என்ன வருது? ஏசாயா 32:18 அதுதானே வருது. யோவான் 16 படிங்க. என்னுடைய சமாதானம் உங்களுக்கு கொடுக்குறேன், உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. எதுல வந்தது? இதுல ஏசாயா 54 பார்த்தா கரெக்டா? யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். ஆமென். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். அதான் அவருடைய சமாதானம் நம்ம கொடுத்துட்டாரு. அவருடைய சமாதானம் அது இருந்தா போதும். நமக்கு என்ன இருந்தால் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அதுதான். இந்த சமாதானம் இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது உலகத்துல. அந்த ஒரு பாட்டு பாடுவோமா? இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் தோல்வி இல்லையே, தோல்வி இல்லையே. இயேசு வந்துட்டாருனாக்கா பரீட்சையில தோல்வி கிடையாது உங்களுக்கு எல்லாம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பரீட்சை தோல்வி இல்லை. இயேசு கூடவே எழுத வைப்பாரு. சமாதானம் இல்லாதனால தான் நான் வந்து அங்கங்க அலைஞ்சேன், தேடினேன். எங்கே நான் தேடுவேன், எங்கேயும் தேடி ஒன்றும் நடக்கல. கடைசியில் இயேசு சமாதான பிரபுத்துக்கு எடுத்து இந்த சமாதானத்தை பிறகு சமாதானத்தையும் இவர் மட்டும்தான். நீங்க எல்லாத்தையும் கொடுத்தாலும் சமாதானம் இல்லைன்னாக்கா ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. இது படிக்கல 54:13 படிச்சிருங்க. அந்த பிள்ளைகளோட சமாதானம் தான் இருக்கும். 10 படிங்க. ஏசாயா 54:10. ஆமென். எஸ். சமாதான உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறாராம். அப்ப சமாதானம் அது உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. நமக்கு என்ன பண்ணிருக்காரு? உடன்படிக்கை. நீ என் பிள்ளையா இருந்த சமாதானத்தை நான் கொடுப்பேன் இறுதி வரை. இந்த சமாதானம் இருக்குன்ற உடன்படிக்கையை நம்ம கொடுத்துருக்கிறாரு. ஸோ எந்த நிலைமையும் நம்ம யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் வரும் ஆனா வராது. சொல்லுங்க, வரும் ஆனா வராது. ஏசப்பா பிள்ளையா இருந்தா எல்லாம் ஓடி போகும். ஓடு ஓட என்ன பண்ணுது? சாத்தான் ஓடுவான். துதி எடுத்தா சத்தான் ஓடுவான். அது படாதீங்க, திரும்பி வரணும் படாதீங்க. ஓடட்டும், அவன் திரும்பி வரணும். முறுமுறுத்தா திரும்பி வரக்கூடாது. முறுமுறுக்காதீங்க. அப்போ முறுமுறுக்காதீங்க. துதி எடுத்தா சத்தான் ஓடுவான், துதி எடுத்தா சத்தான் ஓடுவான். அப்படிதான் சொன்னேன். இந்த முறுமுறுத்தா திரும்பி வரவே வேண்டாமா? நீ வரவே வேண்டாயா? எனக்கு தேசப்பா இருக்கிறது. நீ எதுக்கு வரணும்? நீ தான் அதை தெரிஞ்சுக்கிட்டு சுத்திட்டு
கிடக்கிறார். யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறானா. யாரை விழுங்கலாம் பார்த்துட்டு இருக்கிறான். அவன் விழுங்க முடியாது. ஏசப்பா கூடவே இருக்காரு. சமாதான பிரபுவாக எல்லாமுமாக அவர் இருக்காருங்க. சகல விதத்திலும் ஆறுதல் தேவனா. ஒரே ஒரு வார்த்தை, அதே முடிஞ்சு போச்சு எல்லாமே. சகல விதத்தில் ஆறுதல் தேவன் அவர் தான். எல்லா வித ஆறுதல் அங்கதான் இருக்கு. அவரை நோக்கி பார்த்தவங்க பிரகாசம் அடையுமா? அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். அது பிறகு அவர் முகம் வெட்கப்பட்டு போகவில்லையா? வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கம் அடைவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் வெட்கம் அடைவதில்லை. இயேசுவின் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகணும். ஆண்டவர் எல்லாத்துலையும் நம்ம சமாதானத்தை கொடுத்து பிள்ளைகள் எல்லாரும் சமாதானம் பெரிதா இருக்குமா? பிள்ளைகள் சமாதானம் பெரிதா இருக்குமா? கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. எல்லா பிள்ளைகளையும் எந்த பிள்ளை படிக்கலையோ, எந்த பிள்ளை தொந்தரவு பண்ணுதோ எல்லா பிள்ளைகளும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. அவர் பார்த்துக்குவார். ஏகோவரே எல்லாமே பார்த்துக்கொள்வீர். அல்லேலூயா. எல்லாமே பார்த்துக்குவார். 1 2 மட்டும் பார்த்துக்கோன்னு சொல்ல அவரு. நான் பரிசுத்தராக நீங்களும் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக சொல்லிட்டார் ஆண்டவர். அப்ப எல்லாத்திலையும் பரிசுத்தமா இருக்கணும். எல்லாத்திலையும் எல்லாத்தையும் அவர் கொடுப்பார். அப்போ எல்லாத்திலுமே சமாதானத்தை கொடுப்பார். எல்லாத்தையும் கொடுப்பார். சகல வித ஆறுதலின் தேவன் அவர். சகல விதத்திலும் ஆறுதலின் தேவன். அல்லேலூயா. அந்த ஒரு தேவன் கிடைக்கிறது நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன். நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க. கொடுத்து வைத்தவர்கள் கொடுத்து வைத்தவர். நம்ம ஒண்ணும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போகிறது இல்லை. ஆண்டவர் தான் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். விதைச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம விதைச்சிருக்கிறோமா? விதைச்சிருக்கிறோமா? ஆமென் சொல்லுங்க. விதைச்சிருக்கிறோம், அறுவடை பார்ப்போம். ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நிறைய விஷயங்கள் இருக்கு, டைம் இல்லை. ஸோ ஆண்டவர் வந்து தூக்கி எடுத்து இந்த ஊழியக்காரியா 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேச போறாங்க. எதையுமே பார்க்காம பேச போறாங்க. அதான் வேணும். இதை வந்து லைஃப் தரக்கூடாது, எனக்காக பேசணும். அது அவர் பேச, நானா பேசுறேன். பேசுறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். நான் பேசல, அவர் தான் தீர்மானம் பண்ணியிருக்காரு. இங்க வந்து இதுதான் பேசணும்னு தீர்மானம் பண்ணாரு. எப்போ பண்ண தீர்மானம் சிஸ்டர் அவங்க தீர்மானம் பண்ணது. அது எப்போ வரணும் அப்பதான் வரும். எல்லாமே நடக்குங்க. எதுவுமே நடக்கல, பெண்டிங் நிற்கிறது நினைக்காதீங்க. ஏற்ற காலத்தில் அவர் தீவிரமாய் நடப்பிப்பார். அல்லேலூயா. ஏற்ற காலத்துல இப்ப பண்ணுவோம், விதைப்போம், அறுவடை பார்ப்போம். கண்ணீரோட விதைக்க கம்பீரத்தோட இருப்பாரு. அல்லேலூயா. அப்ப ஜீசஸ் கிறிஸ்துல போய் கேட்டப்போ அவங்க பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. உங்களுக்கு நான் பேர் எடுத்து ஜெபிச்சிருக்கேன் சிஸ்டர், இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க. நான் அதுதான் எனக்கு ஆச்சரியம். இந்த ஜபத்தை கேட்கிற தெய்வங்க அவரு. ஒரு தர கூட விட மாட்டாரு. ஜெபிச்சா ஜெயம் எடுப்பங்க. ஆமென் சொல்லுங்க. ஜெபிச்சா ஜெயம் நமக்கு உண்டு. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். There is power, power, wonder working power in the blood of the Lamb.